மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. ஊரெல்லாம் திருநாடு வந்தாச்சு மணநாடு. அத்த மகனே பக்கம் இருந்தா நித்த இனிக்கும் சொர்க்கம் பிறக்கும். தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. நன்மை செய்யும் சாமி உள்ளவர நீயும் ஒத்துழைப்பட்டாமி. அந்த மாப்பிள்ள வாடி பொங்குயில. தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. ஊரெல்லாம் திருநாடு வந்தாச்சு மணநாடு. அத்த மகனே பக்கம் இருந்தா நித்த இனிக்கும் சொர்க்கம் பிறக்கும். தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே. நில்லு. அட உன்னதான் நில்லுன்னா ஊருக்கு புதுசா காது ஒண்ணும் செவிடலையே. பார்த்தா படிச்சவர் மாதிரி தெரியுது. மரியாதையா நடந்துக்கிறது எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இல்லனா உடம்பு தாங்க. ஆமா. நில்லு. மூக்கனாங்கிற அத்துட்டு வந்து நிக்கிற, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். என்னப்பா பழனி? அடடே முத்துவா, பாத்து பல வருஷமாது. படிப்பெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. நீ அப்பன் தொழில வளவா படிச்சுக்கிட்ட. நல்ல விதமா வண்டி ஓடுதுல்ல? ஏதோ நல்லபடியா ஓடுது. அண்ணே, ஹே வெள்ளையா, இங்க என்னடா பண்ற? அடுத்து உங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நானே ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். சக்கரம் சுத்துறேன். கொடுங்க. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். வரட்டுமா? நான் அண்ணன் கூட போறேன். வர்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. முத்து, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? ஆமா, இவன் என்கிட்ட வேலைக்கு இருக்கானா இல்ல நான் அவங்கிட்ட வேலைக்கு இருக்கானா? வரட்டுமா? ஓகேவா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான வேலை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால நான் மருந்து சாப்பிட்டேன். ஸ்கூலுக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன் சார். ஆமா சார். நீங்க? நான் தாங்க ஸ்கூல் டீச்சர். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப வரட்டுங்களா? நீங்க? நான் இந்த ஊருக்காரன் தான். காலேஜ் ஸ்டடியை முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வரேன். அப்படியா? நான் நினைச்சேன் இன்னைக்கு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு தான் வந்திருக்கீங்களோ. நல்ல வேலை தப்பிச்சேன். நான் இந்த ஊருக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இவர் வந்ததுல இருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போறதை நிறுத்திட்டேன். ஏண்டா? பள்ளிக்கூடத்துக்கு போறது ஒண்ணுதான், போகாம இருக்கிறது ஒண்ணுதான். என்னென்ன சொன்னது புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சது. அப்ப வாங்க போலாம். வரட்டுங்களா? வர்றேன் சார். ஏன்னா பட்டணத்துல இந்த மாதிரி பெட்டி தூக்கிட்டு போனார் 10 ரூபாய் கொடுப்பாங்களாமே. யாரா சொன்னது? எல்லாம் கேள்விப்பட்டதான். பாட்டி,
யாரு? முத்துவா? பார்த்து எத்தனை வருஷமாச்சு? நெடு நெடுன்னு வளர்ந்துட்டியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இங்கதான் இருக்க போறேன். அப்படியா? ஆனா இந்த கிழவியை மட்டும் மறந்துடாத. என்ன பாட்டி, உங்களை மறக்க முடியுமா? வரேன். சரி. வரேன். அப்பா, அப்பா. முத்து, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. வா, இப்படி உட்காருப்பா. நேத்தே வருவன்னு எதிர்பார்த்தேன், நீ வரல. நேற்று தான்ப்பா எனக்கு பரிச்சை முடிஞ்சு. ஒரு படிப்பு முடிச்சிட்டீங்க அப்பா? ஆமா. முத்து நல்லா இருக்கியா? எப்படியோ கஷ்டப்பட்டு முத்துவ பெரிய படிப்பு படிக்க வச்சிட்டீங்க. எல்லாம் என் முத்துவோட புத்திசாலித்தனம்ப்பா. நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. என்னதான் உதவி பணம் கிடைச்சாலும் புத்திசாலித்தனமும் கொஞ்சம் வேணும் இல்ல? வந்தாச்சு. ஐயா, முத்து வந்தாச்சு. முத்து வந்தாச்சு. முத்து வந்தாச்சு. முத்து வந்தாச்சு. என்னப்பா இது? சின்ன வயசுல பட்டணத்துக்கு படிக்க போய் பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய ஆளா வந்திருக்கேன். எப்போ வந்த? ஆமா, இது என்ன சைக்கிள்ல பால் காணலாம்? அது ஒரு தனி விவகாரம், நான் அப்புறம் சொல்றேன். சரிப்பா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் உலையில அரிசியை போட்டு வந்துடுறேன். எத்தனை நாளைக்கே நீங்களே ஆக்கி போடுவீங்க? அதுக்கு தான் காலகாலத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நேரம் காலம் வர வேண்டாமா? வந்தாச்சு. வந்தாச்சு. போயிட்டு வரேன். போங்க, போய் ஆளுக்கு ஒரு சொக்கா வச்சு போடுங்க. நானும் வயக்காட்டு பக்கம் போயிட்டு வரேன். வயக்காட்டுக்கு வாக்கியாக்காட்டு பக்கம் வராத. ஆமா, கதையை நான் எதுல விட்டேன்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதடா, பாய முடுறான். டவுன்ல ஒரு கம்பெனில வாட்ச்மேன் உத்தியோகம் பார்த்தேன். கம்பெனில ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நானும் கலந்துக்கிட்டேன். அநேகம் பேருக்கு வேலை போச்சு, அதுல நானும் ஒருத்தன். வந்த பணத்தை வச்சு 4 எருமை வாங்கி பால் வியாபாரம் பாக்குறாரு. ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி? இத்தா தானே, ஏதோ சௌரியமா இருக்கேன். ஏன் இருக்காரு? தண்ணியில இல்ல பால் ஊத்துறாரு. ஏய் வெள்ளையா, கண்டிப்பா சொல்றேன், இனிமே என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. சரி விடு, சின்ன பையன். யாரு சின்ன பையன்? ஐயோ, கொஞ்சம் ஏமாந்தோம்னா கோழி முட்டைக்கு சுருக்கு வச்சு எடுத்துருவான். ஆமா, இந்த ஊருக்குள்ள யாரு உங்ககிட்ட பால் வாங்குறா? பக்கத்து ஒரு டீ கடைக்கு ஊத்துறேன். நல்ல ஐடியா. யாரது? பூர்ணியா? இல்ல, ஊரணி. அட, ஏன் தங்கச்சி தான்ப்பா. வாமா, சும்மா வெக்கப்படா வாமா, நம்ம முத்து தான் வா. அடடே, தளதளன்னு வளர்ந்துருக்கு. இந்த வயசுக்கு இப்படித்தான் இருப்பாங்க. வாய பாரு, வாந்தி எடுக்கிற மாதிரி. வயசுக்கு தகுந்த பேச்சா பேசுது. இதெல்லாம் இந்த வயசுலயே இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா வெம்பி வெதும்பி போயிடும். முதல்ல முத்து வந்திருக்கு, வான்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. போங்கண்ணே. உன் தங்கச்சி கூட வைக்க வருது. அட, நீ என்னப்பா இவனோட சின்ன பையலா இருக்க? ஏன் முதலாளி, எப்பவும் இளமையா இருக்கீங்களே, தங்க பஸ் சாப்பிடுறீங்களா? தங்க பஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாதா? மனசுல கவலை இல்ல, அதான் நான் இளமையா இருக்கேன். என்னால கவலைப்படாம இருக்க முடியலையே. அப்ப நீ தங்க பஸ் சாப்பிடு. தொழில ஒழுங்கா பாடுறா, அரசியல் பேசாத. ஒரு அவசர தேவை, ஒரு 500 ரூபாய் வேணும். என்னடே, தமிழ்நாட்டுல இருக்கிறோம், தமிழனை பத்தி தெரியாதா? தொண்டையில கத்தி வச்சுதான்டா பணம் கேட்பீங்க. துப்பாக்கி கேட்டாலே பயப்பட மாட்டோம். கத்தியா வைக்கிற? எடா கத்திய. 500 ரூபாய் தரேன், பாத்துடா. எஜமா கும்பிடுறானுங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். யாரு தம்பி புதுசு? என் மகன் பட்டணத்துல படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படியா? என்ன படிச்சிருக்க? BA படிச்சிருக்கேங்க. பிஏவா? ஏதோ பெரிய IAS படிச்ச மாதிரி பிஏ படிச்சவனுக்கு பேங்க்ல பியூன் வேலை தான் கிடைக்கும். பிஏ பத்தி இவனுக்கு நல்லா தெரியும், சொல்றேன். என்ன தெரியுமுங்க? 2 எழுத்து போதுமா? இவனுக்கு நல்லா தெரியுது. முதல்ல மேல படிச்சுட்டு அப்புறமா வா. வேலை படிக்கிறதா உத்தேசம் இல்ல, ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. தம்பி, படிக்கிறது ரொம்ப சுலபம், வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் படிப்பை விட்டுட்டு நான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். எஜமா, நீங்க மனசு வச்சீங்கன்னா என் மகனுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியும். வேலை தானே, பாத்து போட சொல்றேன். போ போ போ. வரேங்க, வரேன். தம்பி, முதல்ல வேட்டி கட்ட கத்துக்க. பைனர் தம்பி, இந்த பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது எனக்கு சரியா படல. ஏன்னா விவரம் தெரிஞ்சவன் ஊருக்குள்ள இருந்தா விவகாரம் பண்ணுவான். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா இந்த பிரச்சனையை சுத்தமா கழிச்சு கட்ட வேண்டியதான். அவனை கழிச்சு கட்டுறதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இதை ஒழுங்கா கழிச்சு கட்டு. வா. அண்ணே, நீங்க பட்டணத்துல மீன் சாப்பிட்டுருக்கீங்களா? நிறையா. அது 3 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி ஐஸ்ல வச்ச மீன். இப்ப நான் உசுரோட பிடிச்சி சுருக்கா குழம்பு வச்சு தரேன், சாப்பிடுறீங்களா? அண்ணே, இங்க வாங்களேன். என்னடா இது புடிங்கண்ணே, வயிற்று எதுவும் பண்ணுது. இத போயிட்டு வந்துடுறேன். ஏய், எனக்கு இதெல்லாம் பிடிக்க தெரியாதுடா. ஒண்ணும் கஷ்டம் இல்லண்ணே, மீட் மாட்டினா இழுக்கும். லபக்கரை பிடிச்சி இழுத்துருங்க. டேய், மீன் மாட்டிக்கிடுச்சு, ஓடியாடா. அண்ணே, ஒரே இழுப்பு. இழுக்கட்டுமா?
என்னடா இது? அண்ணே மீனுக்கு தூண்டி போட சொன்னா தாவணிக்கு தூண்டி போட்டிருக்கீங்களே. இல்லடா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. வா போகலாம். மன்னிச்சுங்க, அது வந்து திரும்ப அதாவதுங்க நான் வேணும்னு. நீ எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கா? இல்லங்க, இந்த தூண்டில் யாருன்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொல்லி ரெண்டுல உன்னை பாத்துறேன். தூண்டல் போடுறாங்க தூண்டல். அப்போ கல்யாணத்துக்கு முன்னால ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகுறது தப்பு இல்லைன்னு சொல்றேன். ஆனா மனசுல களங்கம் இல்லாம இருக்கணும். இது என்ன அது கதையா இருக்கு? பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்காதா? என்ன இருந்தாலும் கிராமத்துக்கு ஈடாகாது. நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். என்ன இன்னும் தூக்கம் இல்லையா? இந்த பக்கமா இருந்து வரப்பாக்குது. ஏய், எங்கடா போயிட்டு வர? எங்க போயிருப்பான்? நம்ம ஊர் டென்ட் கொட்டாய்க்கு போயிருப்பான். நாள் தவறாம இவன் சினிமா பார்க்கணும். இல்ல இவன் தலை வெடிச்சு போயிரும். இவன் கிட்ட ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் இருக்கு. என்ன? யார் எதை செஞ்சாலும் உடனே அப்படியே செஞ்சு காட்டுவான். ஐய என் வயசுக்கு உண்டானதான் நான் செய்வேன். சீ விளக்கண்ண. ஆமா, என்ன படம் பார்த்த? சல்லங்கை ஒலி. எங்க அதுல வர்ற ஒரு காட்சி நடிச்சு காட்டு. எனக்கு பசிக்குது. டேய் பஞ்ச பையல, நடிச்சு காட்டுறா, கிராக்கி பண்ணிக்காத. கமலஹாசன் ஆடுறாரு பாருங்க. ஆஹா ஆஹா. ஏய், ஆடுறா. தகிட 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 தந்தானா இதயம் ஒளியும் எனது தில்லானா. இதே ரஜினி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? பண்ணு. தகிட 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 தந்தானா இதயம் ஒளியும் தளது எனது தில்லானா. இந்த பார், இன்னொரு பாட்டு பாடுறேன். நேத்து ராத்திரி நேத்து ராத்திரி. டேய் அது அத்துட்டு வரப்போ ஓடி போயிரு. நீ படுப்பா. எப்படியாவது அந்த பொண்ணை சமாதானம் செய்யணும்டா. நீங்க பட்டணத்துல போய் என்ன தப்பு படிச்சீங்களோ, நீங்களே தப்பு செய்யல. அங்கேயே உண்மையை சொல்லிட வேண்டியதானே? தெரியாத மாதிரி கேக்குறிய, பேச விட்டாதானே. அந்த பொண்ணுதான் பட்டாசு வெடிச்ச மாதிரி பொறிஞ்சு தள்ளுறாளே. அதுலயும் மைனருக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்ற, ரொம்ப பயமா இருக்குடா. அட போங்கண்ணே, இதுக்கு போய் பயந்துகிட்டு. டேய், நாம ஒண்ணு செய்யல, ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இவனுங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, புலம்பாதீங்கண்ணே, சமாதானப்படுத்தணும், அவ்வளவுதானே. நான் இருக்கேன். டேய், உன்னைத்தாண்டா நம்பி இருக்கேன். அண்ணே, அதோ அந்த பொண்ணே வர்றா. பக்குவமா பேசுங்க. ஏங்க, என்னங்க? அன்னைக்கு வந்து நான் வேணும்னு பண்ணலங்க. ஓஹோ, முதல் நாள் பார்த்த போதே நினைச்சேன் உன் பார்வையே சரியில்லை. அண்ணன் பார்வை எப்ப அப்படித்தாங்க. சுமாரா, அது வந்துங்க ஒண்ணும் இல்லைங்க. அதாவது என்னது வந்து போய் இந்த டவுன் வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சாக்குறது. என்னடா? நான் அப்போ சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு மாதிரி சொன்னா கேட்டீங்களா? சரியான நேரத்துல கால வர்றேன். வந்துட்டாங்க நல்ல உங்க மாதிரி. அண்ணே, இதுக்கு ஒரு வழி பண்றேன். அம்மா கிட்ட சொல்லாம விட்டது தப்பா போச்சு. பாக்குறதும் மறைக்கிறதும் சரியில்லை, கண்ணன் சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. பாக்குறதும் மறைக்கிறதும் சரியில்லை, கண்ணன் சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. ஆத்துலையும் தொப்புலையும் காட்டுலையும் மேட்டுலையும் நாட்டுலையும் மேட்டுலையும் ரோட்டுலையும் வீட்டுலையும் பாக்குறதும் மறைக்கிறதும் சரியில்லை, கண்ணன் சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. பாக்குறதும் மறைக்கிறதும் சரியில்லை, கண்ணன் சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரியில்லை. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் அப்போ சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு மாதிரி. என்ன சின்ன பையன் அவனை போய்கிட்டு கைய விடியா? அந்த பையனை தூண்டி விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியே, நீ சுத்தமான ரவுடியா?
வந்தேன் ரத்தினமே அடி நீயும் நானும் ஒன்னா சுத்தணுமே அள்ளிக்கொள்ள வந்தேன் ரத்தினமே அடி நீயும் நானும் ஒன்னா சுத்தணுமே ரத்தினமே ஒன்னா சுத்தணுமே அந்த ராவெல்லாம் ஏதோ கத்தணுமே இந்திரனும் நானே சந்திரனும் நானே என்னுடனே வாடி முத்தினமே மாமையிலே பொம்பையிலே வந்துவிடு பெண்மையிலே பார்க்கிறதும் உரைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறது ஏய்க்கிறதும் சரசந்தா பார்க்கிறதும் உரைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா ஆத்தலையும் தோப்பிலையும் காட்டுலையும் மேட்டிலையும் காட்டுலையும் மேட்டிலையும் ரோட்டிலையும் வீட்டிலையும் பார்க்கிறதும் உரைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா பார்க்கிறதும் உரைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா இளமையாட்டம் போடும் நடனந்தா இது எனக்கு ஏற்ற நல்ல உருவந்தா இளமையாட்டம் போடும் நடனந்தா இது எனக்கு ஏற்ற நல்ல உருவந்தா உருவந்தா நல்ல பருவந்தா இப்ப உள்ளுக்குள்ளே கருவந்தா தொந்தரவு ஒண்ணு பண்ணுதடி கண்ணு சுந்தரியே இந்த புருவந்தா வாமையிலே பொம்பையிலே வந்துவிடு பெண்மையிலே பார்க்கிறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறது ஏய்க்கிறதும் சரசந்தா பார்க்கிறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா ஆத்துலையும் தோப்புலையும் காட்டுலையும் மேட்டுலையும் காட்டுலையும் மேட்டுலையும் ரோட்டிலையும் வீட்டிலையும் பார்க்கிறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா பார்க்கிறதும் முறைக்கிறதும் சகஜந்தா கண்ண சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா குக்கருகுக்கு குக்கருகுக்கு பாடா தம்பி தயிர் சிரிப்பியா ஆமாடா சிலிப் சிலிப் பாடா தம்பி சௌக்கியமா இருக்கியா ஆமா நம்ம சௌரியத்துக்கு என்ன குறைச்சல் எங்க வடிவ காணா தண்ணிக்கு போயிருக்கா தனியாவா போயிருக்கா போறா என்ன தைரியத்துல அவ ஆம்பளையும் மீறுவா அது சரி ஓம் பொண்ணாச்சே தைரியத்துக்கு என்ன குறைச்சல் என்னாச்சு வடிவ வந்தாச்சு வா. தண்ணிக்கு தானே போயிட்டு வர அடடே பரவாயில்லையே எப்படி மாமா இம்புட்டு பெரிய உண்மையை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்க இது என்னது குப்பை இன்னும் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புல நம்ம கிட்ட இருக்கு பாத்தியாக்கா வடிவம் எப்பவுமே நம்ம கிட்ட கேலியும் கிண்டலும் தான் பின்ன இருக்காதா அவ மாமா கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவா அது சரி. பைத்தியக்காரன் கொண்டாடியாத்தா பார்த்து எடுத்துட்டு போ உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வடிவே உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு அதுக்குள்ள என்ன உடம்புல மாற்றம் வாழை மரம் கூட வளர்ச்சியில உன்கிட்ட போட்டி போட்டா தோத்து போயிடும் போல இருக்க சும்மா டப 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 வளர்ந்துட்டேன் மாமா பொம்பளைங்களை பத்தி நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு மனுஷன் எல்லா விஷயத்தை பத்தியும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் நல்லது மாமா உங்களுக்கு எது தேவையோ அத பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பத்தி ஜாலி போடல இந்தாப்பா சாப்பிடு என்னதான் சொத்து பத்தி இருந்தாலும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போக கூடாதா உன்னை விட்டா எங்களுக்கு வேற ஆதரவு யாருப்பா இருக்கா நீ இன்னும் மாமா பத்தி புரிஞ்சுக்கவே இல்ல அவர் இப்ப எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னப்பா சொல்றாயவா அது வாழை மரம் வளர்ச்சி என்னப்பா அது அதாவது வாழை மரம் வளர்ந்து நமக்கு பலன் தரத்துக்கு 10 மாசம் ஆகுது நம்ம ஜிடி நாயுடு பண்ணைக்கு போய் அது 5 மாசம் ஆக்குறதுக்கு புதுசா ஆராய்ச்சி பண்ண ஓஹோ வடிவா அதத்தான் சொல்றாளா என்ன அப்ப நான் வரட்டா வடிவே நான் போயிட்டு வரேன் சரி தூசி அடிக்கடி வந்து போடா ஏய் என் தம்பியோட அறிவும் சாமர்த்தியமும் யாருக்கடி வரும் ஆமா ஆமா உன் தம்பியோட சாமர்த்தியத்தை நீதான் மெச்சிக்கணும் என்னடி யாரோ எவனோ மாதிரி பேசுற நாளைக்கு அவன் தாண்டி உன்னை கட்டிக்க போறவன் நீதானே சொல்ற நான் சம்மதிக்கணும்ல உன்னை என் தம்பிக்கு கட்டி வச்சு உன் திம்மற அடக்கல என் பேரு வடிவாம்பா இல்ல பழனி வண்டி சக்கரத்து வேலையெல்லாம் முடிஞ்சதா? வேலையெல்லாம் முடிஞ்சது. பணத்தை கொடுத்துட்டு சக்கரத்தை எடுத்துட்டு போ. எல்லாம் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் தர்றேன்.
பாக்கி எக்கச்சக்கமா இருக்குது அதையெல்லாம் குடுத்துட்டு எடுத்துட்டு போ. போடா. ஏன் அவன் அடிச்ச? நீ யார் அதை கேட்கறதுக்கு? நியாயத்தை யார் வேணும்னாலும் கேட்கலாம். அப்படியா? ஊர்ல 1000 நடக்கும், நீங்க எங்க போய் கலந்துக்கிறீங்க? இந்த பாரு, கட்டு போட்டுட்டு போ. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். வேலை முடிஞ்சாச்சுல்ல? நகரு. நகராத, நீ அங்கேயே நில்லு. ஏன் எதுக்காக அவளை நீ போக சொல்ற? ஆஸ்பத்திரியில பொம்பளைங்க எதுக்காக நர்ஸா வச்சிருக்கான் தெரியுமா? ஏதோ அடிபட்டவன் அவஸ்தைப்பட்டவன் மூஞ்சி பார்க்கும்போது வலி தெரியாம இருக்கட்டுமே தான். அட, எந்த வழியும் இல்லப்பா. வலி இல்லையா? எவ்வளவு ரத்தம் கொட்டிடுச்சு தெரியுமா? ரத்தம் வந்தும் வலி இல்லைன்னு சொல்ற முத ஆளு நீதான். அப்ப கடைசி ஆளு இவருதான். அது என்னமா அவளை கரெக்டா வந்து உட்காந்துறீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன். ஏண்டா, ஊர் உலகத்துல எவனவனோ எப்படி எப்படி போற உனக்கு நட வந்தது? பொதுவா தகராறுனா நம்ம என்ன செய்யணும், இல்ல நம்ம என்ன செய்யணும்னு அந்த இடத்தை விட்டு 5 மைலுக்கு அந்த பக்கம் ஓடி போயிடும். நீ வேற. உழைச்ச கூலியை கேட்டா உதைக்கிறான். இது சரியில்லைன்னு சொன்னா எம்எல்ஏ கை வைக்கிறான். மைனரும் பிரசிடென்ட் இருக்கிற தைரியத்துல எதை வேணும்னு செய்யலாமா? முத்து, நீ விவரம் தெரிஞ்சவன். மைனரையும் பிரசிடென்டையும் பகைச்சுக்கிட்டு நாம அந்த ஊர்ல வாழ முடியுமா? வெங்கண்ணே, யாரா மைனரியா உடனே உங்களை வர சொன்னாரு. பாத்தியா இப்ப என்ன நடக்க போதோ? தைரியமா போங்கப்பா. வேறோட போட போறீங்க. போட வாங்குறதுக்கு தைரியம் கட்டி வச்சு கிளி கிளின்னு கிழிக்க போறானுங்க. அதை நினைச்சா என் உடம்பே நடுங்குது. பொருணே, என்னங்க? உங்க அண்ணனுக்கு ஒரு சேலை எடுத்து கொடு. எனக்கு சேலை? அப்ப வேட்டி கட்டினவெல்லாம் தைரியசாலியா? வண்டி சக்கரத்துக்கு உண்டான கூலியை கேட்டானுங்க. நான் அப்புறம் தரேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த முத்துப்பைய ஒத்துக்கலைங்க. நான் வண்டி சக்கரத்தை தூக்கி வந்துகிட்டு இருந்தேனுங்க. உடனே அந்த முத்துப்பைய மேல பாஞ்சு கீழே போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டான். யார் ஒன்னேவா? அவனே சும்மா ஒருத்தன் வளர்ப்பானா? நீ ஏதாவது கோக்கு பாக்கு பண்ணிருப்ப. நான் ஒண்ணும் செய்யலைங்க. இப்பவே நம்ம ஆளுகளை அனுப்பிச்சு அவனை உண்டு இல்லைன்னு பாத்துடணும். கும்பிடுறேனுங்க. படா மாறே வா. உன் மாமா என்ன பெரிய மனுஷன் ஆயிட்டானா? தொலைச்சு விடுவான், தொலைச்சு. எஜமா. கை ரொம்ப நீளது. சின்ன பையன், மன்னிச்சிருங்க எஜமா. சின்ன பையனா உன் மாவன்? நாங்க நினைச்சோம்னா அவன் கதையை முடிச்சிருவோம். எங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் எஜமா, அப்படி ஏதாவது செஞ்சிடாதீங்க. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு தரம் மன்னிச்சிருங்க. இந்த லட்சணத்துல வேற கேக்குற கிடைக்குமா? சரி சரி, இனிமே ஒழுங்கா இருக்க சொல்லு. வா. உன் மாமன் கூட இருப்பானே கந்தப்பன், அவனை ஒருத்த வண்டி பற்றியில நாரா கிழிச்சிட்டான். செம்ம உத. மாமாவோட ஆள ஒருத்த அடிச்சுட்டான. யாரவன்? நம்ம ஊர் ஆளுதான். பட்டத்துல ரொம்ப நாளா படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கான். ஆள் எப்படி இருப்பான்? எதுக்காக கேக்குற? இந்த ஓர பார்வையெல்லாம் என்கிட்ட வேணா, நீ ஆளை பாத்திருக்கியான்னு கேட்ட. கருப்பா, மூக்கு முழியுமா, கொஞ்சம் லட்சணமா இருப்பான். அந்த ஆளுக்கு ரொம்பதான் திமிரு. என்னடி திடீர்னு? அன்னைக்கு நான் தோட்டத்துல இருந்து தனியா வந்துட்டு இருந்தப்போ என்கிட்ட ஏடா கூடமா பேசினான். சரி போனா போதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். மறுநாள் நான் தண்ணி எடுக்க போயிருந்தேன். சும்மா இருந்தே சொல்லு. நான் 2 குடத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். யாரோ தாவணியை பிடிச்சு இழுத்த மாதிரி தெரிஞ்சது. ஐயோ, மீன் பிடிக்கிற சாக்குல என் தாவணியை தோண்டில் போட்டு இழுத்துட்டாண்டி. அடப்பாவே. அப்புறம் நேத்து பசங்க கூட்டத்தையும் சேர்த்துட்டு வந்து பாட்டு பாடி என்ன கண்ணா பின்னான்னு கலாட்டா பண்ணிட்டாண்டி. ஏண்டி கண்ண கசுக்கிற? அத்தை, கண்டு தூசி விழுந்துருச்சு. அண்ணாந்து பார்த்தா ஆட்டினா என்ன நம்ம தான் விடும். செல்வி, ஜாக்கிரதையா பாத்து. சரி. அம்மா, ஏண்டி உன் தம்பியோட வலது கை அதான் அந்த கந்தப்பனை உதன்னு உதச்சிட்டானா. உண்மையிலே அந்த ஆளு பெரிய தைரியசாலிதாம்மா. தெரியும்டி, என் தம்பி ஒண்ணு சும்மா விட மாட்டான். வேலையை பாருங்கடி. என்னடி இது உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. அப்பாடா. டேய் செந்தில், இந்த வருஷம் நல்ல மழை, பயிரெல்லாம் தளதளதான் வந்திருக்கு. உடம்பும் தளதளன்னு இருக்குங்க. உடம்பா? அங்க பாருங்க. பொயிலா வர அந்த மயில் யாருடா? என்ன அழகுடா. செந்திலே, பக்கத்துல போய் பாப்பமா? பாக்குறது தான் ஆண்டவன் கண்ண படைச்சிருக்கான். என்ன தத்துவண்டா. வழி விடுங்க. தப்பா எடுத்துக்காத. வழி விடுங்க. நான் போகணும். என்னடா? பாட்டு போக கூடாதா? நான் தூக்கி விடுதா இந்த புல்லு கட்ட. வேற எவன் இருக்க இந்த இடத்துல? அதான்
எப்பா என்ன கணக்கு எனக்கு இந்த புடிச்சு பாட்டு போமா பாட்டு போ ஏமா வேலை ஒரு கிளவியா இருந்தா அந்த புல்லு கட்ட தூக்கி விட்டுருப்பீங்களா? அதுதான் நீ இருக்கியடா. நான் வந்து 10 நாள் ஆச்சு. ஆமா, உனக்கு எத்தனை நாளைக்கு லீவு? 2 மாசம் லீவ்ல வந்திருக்க முத்து. நல்ல வேலை இந்த கிராமத்துல எப்படா நாளை கடத்துறதுன்னு நினைச்சேன். நீ இருக்க, நான் தப்பிச்சேன்டா. ஓஹோ, கிராமத்தை அவ்வளவு கேளமா நினைக்கிறியா? டேய், வாழ்க்கையில எவ்வளவுதான் முன்னேறினாலும் நீ தவழ்ந்து வளர்ந்த சேரி மண்ணை மட்டும் மறந்துடக்கூடாது, புரியுதா? முத்து, நீ நல்லாவே பேசுறடா. சரி சரி, உனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்க்கலாம். சரி, நான் இப்ப வரட்டுமா? சாப்பாடு இல்லாதவங்க தான் பட்னி இருப்பாங்க. உனக்கு என்ன? சாப்பிடு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எதுக்காக பட்னி இருக்கணும்? யார சொல்ற? நான் இதுகிட்ட பேசிட்டு இருக்கேன். முத்து, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. 5 கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்காரு. அது என்ன அவ்வளவு கரெக்டா 5 கிளாஸ் எண்ணி சாப்பிட்டிருக்காரு? விக்கில இருந்தா 10 கிளாஸ் கூட சாப்பிடலாமா? ஐயோ, நான் என்ன சொல்றேன், நான் வெறும் தண்ணி குடிச்சிட்டு பட்னியா இருக்காருன்னு. யார் சொன்னது? நான் தான் ஜன்னல் வழியா பாத்தனே. பாத்துக்கிட்டு சும்மா இருந்தியா? கொஞ்சம் கூட விவசாய இல்லாத பொண்ணா இருக்கிய. போமா, போய் நம்ம வீட்டுல சாப்பாடு இருந்தா எடுத்துட்டு வா. இதுக்கு தான் சொல்றது, வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இப்படி நடக்குமா? காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி போட்டிருந்தீங்கன்னா அது வேலைக்கு சோத்த பொங்கி போட்டிருக்கும். படிச்சுட்டு சும்மா இருக்கேன், அதுக்குள்ள கல்யாணம் வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை தேடு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா அது ஒரு ஆபத்து இருக்கு. 50 வயசு உனக்கு ஆனதுக்கு அப்புறம் உன்னை யாரு கட்டிக்குவா? அப்புறம் கட்டிட்டு தான் நீ என்ன செய்ய போற? இல்லப்பா, இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற. ஏப்பா சோத்த இந்த பாரு பாக்குற, உனக்கு தான், போய் சாப்பிடு. கொண்டா, நானே சாப்பிட்டுக்க. ஏன் என் தங்கச்சி பரிமாறினா பசி அடங்காதா, இல்ல ருசிக்காதா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சாப்பிட தெரியும். என்ன தட்டை இப்படி புடிங்கிட்டு போறா? தட்டை புடிங்கிட்டு போற வேகத்தை பார்த்தா இது சாதாரண பட்டினி இல்ல, கொலை பட்டினி. இத பார்க்கும்போது எனக்கும் பசிக்குது. நீ வந்து சோறு போடு. நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நீங்க எல்லாம் இருக்கும்போது எப்படிங்க ஊரு கேடா? மேஸ்திரி, உண்மையத்தான் சொல்றியா? லேசா உண்மையை சொன்னேன். அங்க பாத்தியா? வாங்க வாங்க. என்ன அநியாயம் இது? இவ்வளவு பசங்க படிக்க ஆரம்பிச்சுட்டா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பசங்க எப்படியா கிடைப்பான்? நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. சத்துணவு போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை இப்படியே விட்டுட்டோம்னா ஆடு மாடுகளை நம்ம தாங்க விரட்டிட்டு தெரியணும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க, பொறுமையா. ஐயா, வணக்கங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். இதான் வாத்தியாரா? ஆமாங்க. இனிமே இந்த பள்ளிக்கூடத்துல நீ இந்த சத்துணவு எல்லாம் போடக்கூடாது. போடுறவங்க போட்டாலும் நீங்க எங்க வேண்டான்றீங்க, அது தப்பாச்சுங்களே. வாத்தி, நீ வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கிற, ஊருக்கு போகும்போது கையி காலோட உருப்படியா போகணும்ல. அப்ப சொன்னதை செய். நான் மாட்டேன். ஏன்? என் வேலையா போயிருங்க. அதை நான் பாத்துக்கிறேன். மைனரும் பிரசிடண்ட் இருக்கும்போது நீ ஒண்ணும் பயப்படாதயா. இந்த ஒரு விஷயத்துல யார் சொன்னாலும் நடக்காதுங்களே. அட என்னங்க, பள்ளிக்கூடத்து பையனுங்க தட்டேந்திர மாதிரி இருந்தாலும் கையாண்டிட்டு நிக்கிறான். கையை அவுத்து விட்டு விட்டு பயப்படாம போய போய சொல்றாங்கல்ல, போவோ. என்னடா செந்தில், எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ரெடியா? ஆமா, வா போலாம். இல்ல அவங்களையும் கூப்பிடுவோம். தேவையில்லையா? நீயே தண்டம் போவியா? மேஸ்திரி, ஆ? அந்த கருவாப்பைய கூப்பிடுறான்னு மைனர் சொல்லிக்காம விடுறாரு. அதானே, இதுல ஏதோ கோக்கு மாக்கு இருக்கும் போல இருக்குங்க. பாக்குறேன் அந்த மாக்கையும் கோக்கையும். ஓகேங்க. ஏன்னா படம் எப்படி இருக்கு? தேவல, ஆனா உன்னோட உட்காந்து படம் பார்க்க கூடாது. ஏன்னா ஏண்டா, படம் பார்க்கும்போது இப்படிதான் விசில் அடிக்கிறதா? விசில் அடிச்சிட்டு பார்த்தாதான் எனக்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அது சரி. அடடா, என்னண்ணே பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்க. ஆமாண்ணே, இனி நடந்தே போக வேண்டியதான். இதுக்கு தான் அங்கேயே சொன்னேன் ஒரு டீ சாப்பிடலான்னு. நீங்க தான் வேணாம்ட்டீங்க. இந்த நேரத்துல நான் டீ சாப்பிட கூடாதுடா, வீட்டுல போய் சாப்பிட முடியாது. ஆமா, உங்களுக்காக உங்க அப்பா ஆக்கி வச்சிருப்பாரு, எனக்கு யாரு இருக்கா? டேய், இருக்கிறத ஆளு கொஞ்சம் சாப்பிடும்டா.
என்னடா வண்டி இவ்வளவு வேகமா போகுது? அம்மா ஒரு தடவை பண்ணிக்கோங்க. பாத்து பாத்து எழுந்திருக்க. ஏன்பா வண்டியை பார்த்து ஓட்டிட்டு வரக்கூடாது? அண்ணே, இது கோவில் திருவிழால சதுரம் ஆனது. டேய், மரியாதையா பேசு. அதானே, மரியாதையா பேசு. இது வேற விஷயம். அப்படின்னா புரியுதா? ஓஹோ, முன்னமே தெரிஞ்சிருந்தா இவங்களை காப்பாத்தி இருக்க மாட்டேன். இவர் யாரோ காப்பாத்த கூப்பிட்ட மாதிரி இல்ல. அம்மா, நீங்க டவுனை கெடுத்தது போதாது, இப்ப கிராமத்தையும் கெடுக்க வந்துட்டீங்களா? குடும்பத்துல நிம்மதியை கெடுத்துறாதீங்க. புத்தி சொல்ல வந்துதான். அம்மா, அதான் வாய் கொழுப்பு. கண்ட நாய்ங்கெல்லாம் என்ன தொட வந்துருச்சு. விடுங்க, குளிச்சுக்கலாம். வேற வேலையே இல்ல. போ போ.
என்னடா இந்த நேரத்துல பள்ளிக்கூடம் போகாம விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடம் போலண்ணே. ஏன் போகல? பள்ளிக்கூடத்துல மதிய சாப்பாடு போறதில்ல. சாப்பாடு போடலையா? சரி, எல்லாரையும் கூட வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சத்துணவு போடுறதை நிறுத்திட்டீங்களாமே? நிறுத்தலீங்களே, தினமும் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன். வாத்தியார் பொய் சொல்றாரு. இவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு டிமிக்கி கொடுக்கறதுக்காக இப்படி டூ போடுறாங்க. அதை நம்பாதீங்க நீங்க. சார், என்னடா பணம்? எதுக்குடா பணம்? அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தீங்கல்ல சார், அதுக்கு மளிகை கடைக்காரர் கொடுத்தாரு. அது வந்து பசி கொடுமையான குழந்தைகளோட படிப்பை பாதிக்க கூடாதுக்காக இந்த நல்ல திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் தங்களோட கடமையை ஒழுங்கா செய்யறாங்க. ஆனா உங்க மாதிரி ஒரு சிலர் செய்யற தவறு அந்த சமுதாயத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஒழுக்கக்கேட்டுக்கு சரியான தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். வாத்தி ஏன் அழவர? அழாம என்னங்க தெரியுது? இப்படி நடக்கும்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். நான் மேய்ச்சிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. விவரம் கேட்கலையா? என்னையா நடந்தது? அது வந்துங்க, அது வந்து அவரு சொல்ல வெக்கப்படுறாரு போல இருக்கு. இல்லைங்க, வந்து ஒண்ணு சொல்லிட்டு அழு, இல்லன்னா அழுதுட்டு சொல்லு. பசங்களுக்கு சோறு போடக்கூடாதுன்னு நீங்க மிரட்டினீங்க. நான் அப்படித்தான் போடுவேன்னு சொன்னேன். யோ வாத்தி, கையும் காலோட ஊருக்கு போக மாட்டேன்னு நீங்க பயமுறுத்துறீங்க. நான் புள்ள குட்டிக்கார என்னங்க பண்ணுவேன்? என்னாச்சு? என்ன ஆச்சா? என் வேலை போச்சு. வேலை போச்சா? மைன, வாத்தியார் நம்ம பேச்ச கேட்டு பசங்களுக்கு சத்துணவு போறதே நிறுத்திட்டாரு. முத்துப்பைய ஊர்ல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி மினிஸ்டருக்கு பெட்டிஷன் போட்டான். இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு, வாத்தியாருக்கு வேலை போச்சு. அன்னைக்கு வண்டி பட்டறையில கந்தப்பனை போட்டு உடைச்சான். சாவடி திண்ணையில 4 பேருக்கு மத்தியில எப்ப பார்த்தாலும் நம்மள பத்தியே பேச்சு. அது மட்டும் இல்லங்க, வயக்காட்டுக்கு வர பொம்பளைகள்ட்ட நாம முறதவரை நடந்துக்கிறோமா? சுத்த அநியாயமா. நம்மளை எதிர்த்து இந்த ஊர்ல ஒரு பையன் நிக்கிறான்னா உண்மையிலேயே அவன் துணிச்சல்காரன் தான். அரிசி பருப்பு எல்லாம் கொண்டுட்டு போய் மளிகை கடைக்காரன் விக்கலாமா? ஏன் எனக்கு மேஸ்திரி கொடுத்தா வேண்டாம் சொல்லிடுவான். அதானே. முடியத்தான் ஒழுங்கா வெட்ட தெரியல, செடியாவது ஒழுங்கா வெட்டு. இந்த கோக்கு மாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா படிச்சவன் விவரம் தெரிஞ்சவன் இந்த வட்டாரத்துல இருந்தா நமக்கு ஆபத்தா. இத அவன் உங்களை பார்க்க வரும்போது நான் சொல்லி இருக்கிறேங்க. தேர்தல்ல எம்எல்ஏக்கு நீங்களும் நிக்கணும். எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன்னு சொல்லி இருக்கேன்ல, அப்புறம் என்ன தாண்டி கை நிட்டுற? சரி, யாரோ ஒருத்தர் நில்லுங்க. நம்மளை பத்தி தப்பா பேசினா தாய்மார்கள் ஓட்டு எப்படி கிடைக்கும்? தப்பா பேச வேணாம். நீ கூட இருந்தானே டெபாசிட்டே கிடைக்காது. ஒண்ணு அவனை அடக்கணும், இல்ல ஊரை விட்டே துரத்தணும். அதை விட வெளியூர்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்த அவனை அனுப்பிச்சிட்டா. இதுவும் நல்ல யோசனை. என்னங்க இது? என் வேலையை தொலைச்சவனுக்கு வேலை வாங்கி தரேன்றீங்க. 7-8 குழந்தைய பெத்தவன் நான் என்னங்க பண்ணுவேன்? விவரம் உள்ள ஆளு விவசாயம் இல்லாம இத்தனை இருக்கியா பெத்த? நான் உனக்கு வேற வேலை கொடுக்கறேன். முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியதுதான். இல்ல, வேரோட வெட்டி எறியணும். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிட்டு இருந்தா எப்படி? பின்ன என்ன தம்பி, மைனர் பெரிய மனசு பண்ணி ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்திருக்காரு, அதுக்கு போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த வேலை வேண்டாம். ஏன் போக மாட்டேங்கிற? சொல்றேன். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா நம்ம கிராமம் மட்டும் அப்படியே இருக்கு. நம்ம மைனர் பிரசிடண்ட் மணியக்காரர் அந்த சுரண்டல்வாதிகளின் பிற்போக்கு நீங்க அனுப்பி ஆயிட்டீங்க. சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற ஊதியம், இதை அடைஞ்சே தீருவோம். இதுக்காக ரத்தம் சிந்தினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் கொள்கையில இருந்து நான் மாற மாட்டேன். ஊரை திருத்துறதுக்கு அவனை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். விவரம் தெரிஞ்சவங்க தான் இதை மாத்தி அமைக்க முடியும். முத்து சொல்றதுல நியாயம் இருக்குங்க. அட போப்பா, நீ ஒரு விவரம் கட்டவனா இருக்கியே. அவங்கள பகைச்சுக்கிட்டு நாம இந்த ஊர்ல வாழ முடியுமா? அப்ப அடுத்த ஊருக்கு போயிருவோம். நீயும் நியாயமும் பயந்தா மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எது வந்தாலும் எதிர்த்து நிக்கிற துணிவு எனக்குண்டு. பாரு, நான் சொல்றத சொல்லிவிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். அப்பா, அவங்க வேலை வாங்கி கொடுத்தது இறக்கத்தினால இல்ல, நான் இந்த ஊர்ல இருக்க கூடாது, அதான் அவங்க நோக்கம். நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா உன்னை அதுல இருந்து மாத்தவே முடியாத. ஆமாண்டா, உன் தலையெழுத்து போல நடக்கட்டும் போ. ஏப்பா முத்து, என்னென்னமோ பேசுறியே, இது எல்லாம் நம்ம சாதிக்க முடியுமா? பொறுத்திருந்து பாருங்க. மறைக்கிறதும் சகஜம் தான், கண்ணை சாய்க்கிறதும். தடிச்சு கூப்பிடுறது காதுல விழலையா? அன்னைக்கு ஆத்திரத்துல ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நான் கூட வேணாம் தான் சொன்னேன். செல்வி இல்ல, அவதான் என் சிநேகிதி. அவ செஞ்ச வேலை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன்.
உண்மையிலேயே நீங்க ஆமா, பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, உங்க சிநேகிதிங்க யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். ஏன்? நானும் எத்தனையோ பொண்ணுகளை பார்த்திருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்துல அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. இல்லங்க, எத்தனையோ பொண்ணுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றேன்ல, அப்புறம் திருப்பி திருப்பி அதே சொன்னா என்ன அர்த்தம்? சரி சரி, பரவாயில்லங்க. எறும்புங்க, எறும்பு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஆமா, இந்த வண்டி பட்டையில கண்டப்பனை போட்டு அடி அடின்னு அடிச்சுதான் சொல்றாங்க. உண்மையிலே அடிப்பட்டது அவனா நீங்களா? அவன்தாங்க. நான் நம்ப தயாரா இல்ல. ஏங்க? ஒரு பொண்ணுகிட்டே பயப்படுறவரு அவனையாவது நீங்களாவது அடிக்கிறதாவது. இந்த மிரட்டெல்லாம் அங்க நடக்காது. சும்மாறா. சும்மா இருங்கண்ணே. ஏமா, ஒரு ஆம்பளை தனியா வந்தா என்ன வேணான்னு பண்ணிடலாங்கிற நினைப்பா? நீங்க சும்மா இருங்கண்ணே. 10-15 பேர் சேர்ந்து எங்க அண்ணனை பந்தாடி இருக்கிறீங்க. ஏதாவது எசக்கு பிசக நடந்திருந்தா என்ன இருக்கும்? அன்னைக்கு நீங்க மட்டும் குளத்தங்கரையில கிண்டல் செஞ்சு பாட்டு பாடலையா? பாடணும், ஆனா ரவுடித்தனம் பண்ணமா? இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். என்ன சொன்னீங்க? சம்பந்தம் இல்லாத விஷயமா? அண்ணனுக்கு ஒரு ஆபத்துனா தம்பி சும்மா இருப்பானா? தம்பி உடையான் பொட்டைக்கு அஞ்சான். இவன் கூட இருந்தா நீங்க உருப்பிட்ட மாதிரிதான். உங்கள மாதிரி 4 பொம்பளைங்க ஊருக்கு, ஏன் ஒரு பொம்பளை இருந்தாலே ஊரு உருப்பட்ட மாதிரிதான். ஜாக்கிரதையா பேசு. அதேதான் நானும் சொல்றேன். ஒண்ணு அப்புறமா பேசிக்கிறேன். அப்புறம் என்ன, எப்பவும் தயார். அந்த பொண்ணு சமாதானம் பேசதான் வந்துச்சு, அத போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டே. ஐயே, நம்பாதீங்கண்ணே. ஏதோ சதி திட்டம் போட்டு வந்திருக்கு. நல்ல சமயத்தில் நான் வந்தேன். இனிமே நீங்க தனியா வராதீங்க. பொம்பளை சிரிச்சா போச்சு, கோயில விரிச்சா போச்சு. பாங்க. நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? என்னம்மா சொல்ற? சாயங்காலம் ஆத்தோரமா ஒரு ஆம்பளை கூட தனியா நின்னு பேசிட்டு இருந்தியாமே, யாரவே? என்ன விஷயம்? எனக்கு இப்பவே தெரிஞ்சு ஆகணும். கேட்கறதுக்கு பதில் சொல்லாம சிரிப்பு. அதுவாமா, நானும் செல்வியும் ஆத்துக்கு போனோம். செல்வி அவசரம்னு மரவா போனா, அப்போ பட்டணத்துல இருந்து வந்த ஆளு அந்த வழியா வந்தாரு. எது வந்தார? வந்தான்னு சொன்ன. உன் காதுல அப்படி விழுந்தா நான் என்ன செய்ய முடியும்? ஓஹோ, அப்புறம் ஏமா தனியா நின்னுட்டு இருக்கேன்னு கேட்டா, அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் எப்படி நின்னுட்டு இருந்தா உனக்கு என்னையா, உன் வேலையை பாத்துட்டு போயான்னு சொன்னேன். இதை யாரோ பாத்துட்டு வந்து உங்ககிட்ட தாறுமாறா சொல்லிருக்காங்க. அடியே, நானும் ஒரு காலத்துல ஓ மாதிரி இருந்தவதாண்டி. எந்த நேரமும் உனக்கு காவல் இருக்க என்னால முடியாது. சாக்கு போக்கு சொல்லி ஏன் வாய மூடலாண்டி, ஆனா ஊர் வாய மூட முடியாது. ஆரம்பத்துல உனக்கு விளையாடத்தனமா தான் இருக்கும், ஆனா முடிவிலே நீ நினைச்சா கூட அதுல இருந்து உன்னால விடுபடவே முடியாது. ஜாக்கிரதையா. இந்திரனோ நானே, சந்திரனோ நானே, என்னுடனே வாடி முத்தினமே. மாமையிலே தும்பியிலே வந்துவிடு, பெண்மையிலே பார்க்கிறதும் உரைக்கிறதும் சகஜந்தா. கண்ண சாய்க்கிறது ஏய்க்கிறதும் சரசந்தா. பார்க்கிறதும் உரைக்கிறதும் சகஜந்தா. கண்ண சாய்க்கிறதும் ஏய்க்கிறதும் சரசந்தா. ஆத்தலையும் தொத்திலையும் காட்டிலையும் வந்து வந்து அன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன். அந்த பையன் என்ன பேச்சு பேசிட்டான். நான் ஒண்ணு சொல்லலையே. என் மேல உனக்கு கோவம் இல்லைங்களே? இல்லங்க. வரட்டுமா?
வடிவே வாங்க மாமா. கோலம் நல்லா தான் போடுற, உண்மையிலேயே நல்லா இருக்கு. அக்கா எங்க? தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அடிக்கடி நீயும் போவிய போல? இல்ல, அம்மா மட்டும்தான் போயிருக்காங்க. அவசியம் இருந்தா போவேன், இல்லன்னா போக மாட்டேன். இல்லையா? என்ன சொல்றீங்க? 2 பேருமே தோட்டத்துக்கு போயிட்டா வீட்டை யாரு கவனிக்கிறது? அதுக்காக கேட்டேன். ஒரு டம்ளர் காப்பி கூட. ஐயோ, பால் திரிஞ்சு போச்சே. பாத்தியா, கவனப்புறவா இருந்தா பால் திரிஞ்சுதான் போகும். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? ஒருத்தன் மணியக்கார் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்துட்டான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கட்டி வச்சு உதைச்சேன். அதான் கையெல்லாம் வலிக்குது. நான் காப்பி கேக்குறேன், நீ பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்ற. அது சரி மாமா, நம்ம ஆளுங்க தப்பா நினைச்சுக்கிறாங்களே, அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அது நம்ம ஆளுங்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியதுதானே? நம்ம ஆளுங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்களே. சரி மாமா, வெளியே நின்னுட்டு பேசிட்டு இருக்கோம், வாங்க வீட்டுக்குள்ள போங்க. எனக்கு ஒரு அவசரமான ஜோலி இருக்கு. நம்ம ஆளுங்க தப்பா நடந்தா தண்டனை கொடுக்கணும்னு நீ சொல்ற. யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அத மீறி யார் நடந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். புரிஞ்சு நடந்துட்டா சரி. நான் வரட்ட வடிவு. சாமி, கற்பூரத்தை நல்ல கேட்டது சாமிக்கு. முருகா, நம்மள 1 ரூபாய் ஒண்ணும் செய்யக்கூடாது. அப்பாடா, அவருக்கு காணுங்க எடுத்துக்கியா? ஏன் எங்களை உள்ள போக கூடாதுங்கிறீங்க? உள்ள போக கூடாது. நாங்க ஒண்ணு திருட போகல, சாமி கும்பிட தான் போறோம். இவங்க ஏன் உள்ள போக கூடாது? காரணம் சொல்லுங்க. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? இவங்க எல்லாம் இங்க இருந்தா சாமி கும்பிடணும். உங்களுக்கு எல்லாம் தூர தரிசனம் தான். ஏன் நாங்க கிட்ட போனா சாமி ஒத்துக்காதா? இப்ப என்ன பண்ணுவ? என்ன முறைக்கு அங்க போற? நாங்கெல்லாம் ஆலயத்துல அர்ச்சகராகலாம்னு சட்டம் இருக்கு. நாங்க அர்ச்சகராக விரும்பல, பக்கத்துல போய் சாமி கும்பிட உரிமை வேணும் தான் சொல்றோம். எங்களை தடுக்கிறது சட்ட விரோதம். இங்க எந்த சட்டமும் செல்லாது. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம். அதெல்லாம் 1901 இல்லாத வருஷத்துல, இப்போ 85. உங்க பிற்போக்குத்தனத்துக்கு முடிவு கட்டத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க சாமி கும்பிடுறதுக்குன்னு வரல, தகராறு பண்றதுக்குன்னு வந்திருக்கீங்க. ஆமா, அப்படித்தான் வச்சுக்க. இப்ப என்னங்கிற நீ? சும்மா நிறுத்தியா? இங்க பார், கேட்டாமேசிய. மனிதனோட இதய கதவுகள் திறந்தாதான் ஆலயத்தின் கதவுகள் திறக்கும். ஆதியில ஜாதி பாகுபாடு கிடையாது. இது பாதியில வந்தவங்க செஞ்ச கொடுமை. நீ என்ன சொன்னாலும் சரி, எங்க கொள்கையை மாத்திக்க மாட்டோம். போராடடா ஒரு வாழேண்டடா, எங்கைகளோ இனி தூங்காதடா, விழியோ கனராய் இனி மாறிடுமோ, வழியோ புதிராய் உருவாகிடுமோ, பொன்முதயம் கண்டிடவே உதிரம் முழுதும் உதிரும் வரையில் போராடடா ஒரு வாழேண்டடா, எங்கைகளோ இனி தூங்காதடா. நன்னாரே 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 நாரே நன்னாரே 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 நாரே நன்னாரே நன்னாரே நன்னார போட்டது நல்லாலே பசங்க நங்க ஓடிந்து அழைச்சிடுவா, நன்னார போட்டது நல்லாலே பசங்க நங்க ஓடிந்து அழைச்சிடுவா, ஆடி பிறந்தது முன்னாரே வாழப்பழகும் பின்னாரே, ஆடி பிறந்தது முன்னாரே வாழப்பழகும் பின்னாரே, அவனி மாதத்தில் தாவணி போட்டுக்க பவனை செய்தா சின்ன பொண்ணு, அவனி மாதத்தில் தாவணி போட்டுக்க பவனை செய்தா சின்ன பொண்ணு, புரட்டாசி மாதத்தில் பொன்னாகி அவ புத்து குலுங்குன கண்ணாகி, புரட்டாசி மாதத்தில் பொன்னாகி அவ புத்து குலுங்குன கண்ணாகி, மங்கள வாத்தியம் பொங்கி முழங்கிட மண்டல் கை இழுத்தானே, மங்கள வாத்தியம் பொங்கி முழங்கிட மண்டல் கை இழுத்தானே. எத்தனையோ ரத்த வரிகளை எங்கள் முதுகினில் தந்தவரே, அத்தனையும் வட்டி முதலுடன் உங்கள் கரங்கள் தந்திடுவோ, நந்த தினமே பெரும் அரியாசனமே, அந்த தினமே வருமே, நந்த தினமே பெரும் அரியாசனமே, அந்த தினமே வருமே, எட்டதிக்கும் வெற்றி எழுமே, மண்ணில் ஒளி வெள்ளம் வரும் வரை, நேர்மை குலம் ஈறு கொண்டே போரிடும் போரிடும் வெல்லும் வரை, அலைகளும் ஓய்ந்து போகுமோ, போராடடா ஒரு வாழேண்டடா, வேங்கைகளோ இனி தூங்காதடா,
பள்ளுப்பாறை என சொல்லும் மழமைகள் உள்ளதடா சித்தஞ்சிறு சேரி சிறகுகள் வெள்ளி விறகென ஆகுதடா சின்ன பொறியே வெறும் மணலாகுமே சிங்க இனமே எழுமே சின்ன பொறியே வெறும் மணலாகுமே சிங்க இனமே எழுமே அஞ்சலித்த பஞ்சப்படையே கொஞ்சமாவது நெஞ்சு நிமிர்கையில் எங்கள் மனம் பொங்கி அழுகையில் குங்கும கங்கையும் பொங்கிடுமே மலைகளும் சாய்ந்து போகுமோ போராடடா ஒரு ஆழேந்தடா தேங்கைகளோ இனி தூங்காதடா விழியோ கனலா இனி மாறிடுமோ வழியோ புதிதாய் உருவாகிடுமோ பொன்னுடையம் கண்ணிடவே உதிரம் முழுதும் புதிரும் தரையில் போராடடா ஒரு ஆழேந்தடா தேங்கைகளோ இனி தூங்காதடா நான் உங்களை என்னவோ நினைச்சேன் நீங்க தைரியசாலிங்கிறது நேற்றுதான் தெரிஞ்சது நாட்டுல எவ்வளவோ மாறுதல் ஏற்பட்டிருக்கு. ஆனா உன் மாமன மாதிரி ஒரு சிலர் இருக்கிற இடத்துல கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்கள் இன்னும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. துணிச்சலை எடுத்து போராடினாதான் இதையெல்லாம் மாத்தி அமைக்க முடியும். தீண்டாம அடியோட ஒளிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஊர் நிலைமையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எனக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இத பாரு, கோயில்ல கூட உயர்ந்தவங்க பாகுபாடு. வேற ஏதாவது பேசுவோமே. பேசுவோமே. எங்க மாமா கூட விரோதம் வச்சுக்காதீங்க. அப்ப உன்னை மறந்துருன்னு சொல்றேன். முத்து, நாம பழகுறது உன் மாமனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? நான் அதை பத்தி கவலைப்படல. எப்படி? இந்த ஊர்ல இருக்க முடியாது, எங்கேயாவது போயிடலாம். அது தப்புமா? அப்படியா? நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? நான் உங்களையும் எடுத்துட்டு ஓடுவேன். நீ செஞ்சாலும் செய்வ. இது சரியானு நானே முத்துவ கேக்குறேன். இல்லண்ணே, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நானா அப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு நானும் ஒரு காரணம். படிச்சவன் என் தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அண்ணே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா? முன்ன நீ சொன்ன பட்டணத்து மாப்பிளைய கட்டிக்கிறேன். பூர்ணி. ஆமா அண்ணே, நல்ல யோசனை செஞ்சுதான் சொல்றேன். நல்லா முடிச்சு போடுற. நான் முடிச்சு போட்டா அவுக்க முடியாது, அத்துதான் எடுக்கணும். முடிச்சு போடலாம் பலே ஆடுப்பா. பாயத்திரக்கார ஊரை உள்ள போடும் போடுறது. மூடா கட்டா. ஆமா, சமையல்காரன் வந்தாச்சா? சமயக்காரன் வாத்தியக்காரன் எல்லாருமே வந்தாச்சு. மாப்பிள்ள தான் இன்னும் வரல. அவங்களும் வர்ற நேரமாச்சு. முத்து, நம்ம சனத்திலேயே பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்துற முதல் ஆளு நான் தான். இத வேற யாருமே செய்யல. நல்லா கட்டு, இல்லாட்டி கீழே இறங்கு, நான் கட்டுறேன். ஏன்பா இந்த வேலையில நீயாப்பா செய்யற? செஞ்சா என்ன? இது எங்க வீட்டு கல்யாணம். முத்து, உன் கல்யாணத்துக்கு இதை விட பெரிய பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கை செலவு என்னோட தான். இது நீ ஒத்துக்குத்தான் வேணும். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. சொந்தக்காரங்களா வராங்க, நான் போய் கவனிச்சுட்டு வரேன். இங்க பாரு, சொந்தக்காரனா பார்த்து உள்ள அனுப்புப்பா. ஊர்ல இருக்கிற பையன் உள்ள நுழைஞ்சிருவான். அரிசி விக்கிற விலைக்கு என்னால தாங்க முடியாதுப்பா. மாப்பிள்ளை வந்தாச்சு. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. உள்ள வாங்கம்மா, இப்படி உட்காருங்க. எல்லாரும் பஸ்ல தானே வந்தீங்க? ஆமா. எல்லாருக்கும் பஸ்ல இடம் வசதியா கிடைச்சுதா? சமையல்காரனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். 250 ரூபா. எதுக்கு? பாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு. நம்ம சரத்திலேயே பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்துற போதும் ஆளு நான் தான். வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்கு சொந்தம் தான். பேரு முத்து, படிப்பு BA. நம்ம சனத்திலேயே முத BA படிச்ச ஆளு இவர் தான். சமையல் ஆயிடுச்சுன்னு. சமையல் ஆயிடுச்சா? எல்லாரும் சாப்பிட வேண்டியதுதான். நம்ம சனத்திலேயே சமையல்காரரை வச்சு சமையல் பண்ண ஆளு நான் தான். பேசிட்டு இருக்க, வந்துடுறேன். அத்தை அத்தை, எங்க பூர்ணி? தண்ணிக்கு போயிருக்கு. கல்யாண பொண்ணு எதுக்கு தண்ணி கிடப்பீங்க? நீங்க யாராவது ஒருத்தர் போயிட கூடாதா? என்னத்த நீங்க? நல்ல வேலை, முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வராம இருந்தாருங்களே. என்னண்ணா? என்னடா மைக் பாட மாட்டேங்குது? இன்னும் கனெக்ஷன் கொடுக்கலையே. 120 ரூபா கொடுத்துருக்கேன். நம்ம சனத்திலேயே மைக் செட் வச்சு கல்யாணம் நடத்துற முதல் ஆளு நான் தான்டா. சீக்கிரம் கனெக்ஷன் கொடுக்க சொல்லு.
ஏய் என்ன என்னடா பாட்டு சத்தம் கம்மியா வருது? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 120 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஊரெல்லாம் கேட்கற மாதிரி சத்தமா வைக்க சொல்றான். எப்ப மைக் செட் பாட்டு சத்தம் ஜாஸ்தியா? ஏச்சி அங்க போய் சொல்றேன். எங்க தண்ணிக்கு போன பொண்ணு என்ன காணோம்? பூரணி எங்கம்மா குடத்தை காணோம்? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுமா. அண்ணா நான் தண்ணிக்கு போனேனா மைனரோட ஆளு என்ன தோப்பு பங்களாவுக்கு தூக்கிட்டு போய் மைனர் என்ன அழாதம்மா. இப்ப என்ன நடந்துச்சு? ஒண்ணு நடக்கலம்மா, ஒண்ணு நடக்கல. ஆனா ஒண்ணு, இது யாருக்கிட்ட சொல்லிடாது. சரி வா, வாமா வா. பையன் என்ன வேலை பாக்குறான்? பெரிய கம்பெனில வாட்ச்மேன் உத்தியோகம் பாக்குறாரு. வாட்ச்மேனா? ஏய் எந்திரா. நம்ம வீட்டு ஆளுங்களா புறப்படுங்கம்மா. வாங்க. ஐயா இப்ப எங்க போறீங்க? என்ன நடந்து போச்சு? என்ன நடந்ததா? அத வர்றாரு, அவரை கேளு. ஏன் எதுக்காக கோச்சுக்கிறீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறிய. கெட்டு போன பொண்ணை என் மகன் தலையில கட்ட பாக்குறீங்களே, நாங்க ஒண்ணு ஏமாளிங்கல்ல. வாங்க போலாம். இல்ல, இது யாரோ வேணும்னு சொல்லிருக்காங்க. என் தங்கச்சி ஒண்ணும் தப்பு பண்ணல. சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா போகாதீங்க ஐயா. ஐயா ஐயா போகாதீங்க ஐயா. ஐயா அம்மா அம்மா ஐயா போகாதீங்கம்மா. யாரையா பாக்காங்க? நடங்க நடங்க. முத்து முத்து, என் நிலைமைய பாத்தியா? என் தங்கச்சி கல்யாணத்தை கண்ணார பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ முத்து பிரியண்ணே, இப்படியே பேசாம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா எப்படி? எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நம்ம பசங்கள்ல எவனையாவது ஒருத்தரை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதான். சுலபமா சொல்லிட்டீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் யார் கட்டிக்குவா? முத்து பூரணிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேலு வேலு, நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். பூரணி மனசார எந்த தப்பும் செய்யல. வேலு வேலுவே சம்மதிச்சாச்சு. உங்களுக்கு சம்மதம் தானே? அப்புறம் என்ன பிரியண்ணே, ஆக வேண்டியதை கவனிப்போம். ஆமா ஆமா கவனிக்க வேண்டியதான். என்னடா உங்க மொட்டை தனத்தெல்லாம் பூரணி அக்கா கிட்ட காட்டாதீங்க. சின்ன பொண்ணு. சின்ன பல பெரிய பேச்சு எல்லாம் பேசுறா. இவனா சின்ன பையன்? இப்படி ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டா செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆகாது. வயசு கோளாறு என்ன தப்பு பண்ணிச்சோ? ஏதாவது எக்கச்சக்கமா நடந்திருக்கும். வெளியில தெரிஞ்சா வெக்கக்கேடு, தற்கொலை பண்ணிக்கிட்டா. வீணா பழிய போறது எந்த விதத்துல நியாயம்? இல்ல இல்ல, என் தங்கச்சியை என்கிட்ட சொல்லலாம். தண்ணிக்கு போனவன உங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்து அவளோட சாவுக்கு நீங்கதான் காரணம். முத்து, நீ ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. யாரோ செஞ்ச தப்புக்கு நீ ஏன் மேல பழிய போடுற? இது நல்லதுக்கு இல்ல. பாதிக்கப்பட்ட நாங்க நியாயம் கேட்கிறோம். அமைதியா பதில் சொல்றதா முறை. பையன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான். அதுக்கு நாம பதில் சொல்லணுமா? டேய், என் தங்கச்சியை தொடும்போது உனக்கு அந்த நினைப்பு எங்க போச்சு? டேய், சும்மா மிரட்டாதீங்க. மாதிரி பொறுமையாரு. ஏய் மைனர, என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் உன் உடம்புல ஓடுது. டேய், கை நீட்டியா பேசுற? சும்மாரியா? உன் உடம்புல ஓடுற ரத்தம் சிகப்பு, என் உடம்புல ஓடுற ரத்தம் சிகப்பு. நீ போட்டுக்க சட்டையும் சாப்பிட்டா இது எங்களுக்கு தெரியாதா? புரியும்படி சொல்றேன். நீ சின்ன வயசா இருக்கும்போது வண்டி கவிழ்ந்து பலமா அடிபட்டப்ப ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. ரத்தம் தேவைப்பட்டுச்சு. தேவையான ரத்தம் கிடைக்கல. உயிருக்கு ஆபத்துங்கிற நிலைமை. தீண்டத்தகாதவங்க யார நீ கேவலமா பேசுறியோ அந்த சேரியில பிறந்த எங்க அப்பா ரத்தம் கொடுத்தாரு. நீ உயிர் படைச்ச. டேய், ஏதோ எங்களுக்கு தெரியாத கதையை சொல்ற மாதிரி சொல்றியே. இந்த பழைய கதையெல்லாம் எங்ககிட்ட வேணாம். இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவன்களிடத்திலும் பாகுபாடு இல்லாம அன்பு செலுத்த சொன்னார் புத்த பெருமான். தீண்டாமை என்பது மனித சமுதாயத்தில் சுயநலவாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட கொடுமை. இது அகற்ற அல்லும் பகலும் பாடுபட்டார் அண்ணல் காந்தியடிகள். கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்கள் மண்மூடி போக வேணும்னு தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்சார் தந்தை பெரியார் அவர்கள். இப்பெருமக்களின் தன்னலமற்ற பணியால் நாட்டுல மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஆனா உங்களை மாதிரி ஒரு சிலர் இன்னும் மாறவே இல்ல. நீங்களா திருந்தணும். இல்ல திருந்த வைப்போம். இல்லனா வேரோட ஒழிக்கிறத தவிர வேற வழியே இல்ல.
பாரியா என்னமோ பேசுறான். நல்ல நேரத்துல வந்தீங்க பாத்தீங்களா, கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தகராறு பண்ண வந்திருக்கோம். நீங்க முன்கூட்டியே ரிப்போர்ட் கொடுத்தது நல்லதா போச்சு. நடக்க ஸ்டேஷனுக்கு. சார், நாங்க நியாயம் கேட்க தான் வந்தோம், தகராறு பண்ண வரல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசலாம், வாங்க. போடா முறைக்கிறான் முறைக்கிறான். போடா பெரிய ஆள், இவங்க மேல நம்ம ஆள்லாம் பார்த்துருக்கு. இப்படியே ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் வளவளன்னு போய்கிட்டு இருந்தா எப்படி ஏயா சிங்காரம்? இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி? இதுக்கு ஒரு முடிவு எடுத்து ஆகணுமா இல்லையா? வாங்க நேரடியா போய் கேட்போம். என்னங்க அவளை போய் கேக்குறதுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா கூட போயில. முதல்ல நீ வர்ற. யோ மணியக்கார ஆடியா? ஆடுறேன் ஆடுறேன். பதவி போயிடுச்சு, வந்தா மட்டும் போகல. கூட்டமா வரானுங்க. எந்தடா கூட்டணியா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, எங்க ஆட்களை விட்டுட்ட சொல்லிட்டீங்கன்னா. ஆமாங்க. ஓ, நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா? ஐயோ அப்படி இல்லைங்க, தயவு செஞ்சு அவங்கள விட்டுற சொல்லிட்டீங்கன்னா. முடியாது, அது மட்டும் முடியாது. முதலாளி, அப்போ உன் மகன் தலைமை தாங்கி வந்தா, இப்ப நீ தலைமை தாங்கி வரியா? எங்க முன்னாடி நிமிந்து நிக்க மாட்டீங்க. இப்ப கை நீட்டி பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. வெளிய போங்கடா கூலிக்கார நாய்களா. நாங்க நாய்தான். ஆனா முதலாளிங்க எல்லாம் கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லன்னா நடக்கிறதே வேற. வாங்கப்பா போலாம். ஆமையா ஊமையா அடங்கி கிடந்த பசங்க இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே வளரவிடக் கூடாது. மைனர், என்ன இருந்தாலும் நீங்க அப்படி பேசிருக்க கூடாதுங்க. உன்னை இது வரைக்கும் பயந்தாங்குள்ள பேன்னு தான் நினைச்சேன். சுத்த வேலை கட்ட வேலாம இருக்க. ஏன்டா அவங்க நம்மள மதிக்க வேணா, நாம ஏன்டா அவங்கள மதிக்கணும்? தகராறுக்கு வந்துட்டாங்கன்னா வரட்டுமே, என்னைக்கு இருந்தாலும் சாக போறவன் தானடா நாம. என்ன இருந்தாலும் சரி. அந்த உயிர் இப்பவே போட்டு வர வேண்டியது. மைனரோட ஆட்கள் மாதிரி தெரியுது. வாங்க ரெண்டுல ஒண்ண பாத்துருவோம். வெள்ளச்சாமி, இருக்கிற தனிக்கம்பெல்லாம் கொண்டு வராங்க. அவங்க எல்லாரும் தகராறுக்கு தயாரா இருக்காங்க போல இருக்கு. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இவங்களை இப்படியே விட்டு வைக்க கூடாது. அவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க. எல்லாரும் கலைஞ்சு வீட்டுக்குள்ள போங்க. நம்ம ஆளுக்கு அவங்கிட்ட நியாயம் கேட்க போனாங்க. அதுக்காக மைனர் கூட்டம் துப்பாக்கியோட வந்தாங்க. நம்ம ஆளுக்கு பயந்து போய் வீட்டை தாழ் போட்டுக்கிட்டாங்க. கதவை திறக்க முடியாம செஞ்சு தீ வச்சுட்டாங்க. கருத்து வேறுபாடுகளால் உருவாகும் பிரச்சனைகளை தீர்க்க வன்முறைதான் வழியா? அதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு படுது. அதனால இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. சட்டங்களை மதிக்காம பெண்மணிகளை உருவாக்கு சண்டாளர்களை நாட்டுல நடமாட விடக்கூடாது. நீங்களா இருந்து இப்படி ஆயிடுச்சுங்களா? என்ன நடந்து போச்சு? பெருசா புலம்புற. இருந்தாலும் 50-60 பேரை குழந்தை குட்டிகளோட போட்டு கொளுத்தி விட்டீங்களா? அவங்க செஞ்ச கொழுப்புக்கு கொளுத்துறது சரிதான். சரின்னு நீங்க சொல்லிடலாம். ஆனா சட்டம் நம்மள சும்மா விடுமா? ஏயா, சட்டத்தை பத்தி நீ எங்ககிட்டே பேசுறிய? வாரண்ட பார்த்தே பயப்படாத ஆளுங்க நாங்க. எப்படி போனா உள்ள மாட்டிக்குவோம், எப்படி போனா வெளியே தப்பிச்சுக்குவோன்னு எங்களுக்கு தெரியாத? நீங்க தப்பிச்சுக்கலாம். ஆனா எங்க நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்களை நம்புறவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா அது எங்களுக்கு வந்த மாதிரி. கைதான நம்ம ஆளுங்களை வக்கீல் ஜாமீன்ல எடுக்க போயிருக்காரு. இந்நேரம் வழியில வந்துகிட்டு இருப்பான்.
எப்படியா எரிஞ்சது? யாரும் வேணுமே நெருப்பு வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, அது தானாதாங்க எரிஞ்சது. சும்மா இரு. குடிசை எப்படியா தானா எரியும்? தானா எரிஞ்சது இல்லைங்க, வேணுமே யாரா நெருப்பு வச்சிருக்காங்க. என்ன இது ஒரே குழப்பமா இருக்குது. இன்னைக்கு மட்டும் ஏன் தாலிக்கோயில் மைதானத்துல முத்துவரத்தன் கொலை பண்ணிட்டா சார். நீங்க எல்லாம் எப்ப வந்தீங்க? நாங்க வந்து வெகு நேரம் ஆச்சு. நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. அங்க நிலைமை எப்படி இருக்கு? முத்து, ஜாமீன்ல வந்த ஆளுகளை கூட்டத்தோட வந்து நீ அடிச்சதாகவும் அதுல ஒருத்தர் நீ கொலை செஞ்சதாகவும் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. முத்து, அப்படியா? ஆமா, மத்தவங்க எங்க? முத்து, பண்ணையாரோட ஆட்கள் நம்ம ஆட்களை முரட்டுத்தனமா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா தப்பிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. நம்ம ஆட்கள் 4-5 பேரை போலீஸ் வர பிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. முத்து, பெரியவங்கள, தாய்மார்களை, குழந்தைகளை, கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம அழிச்சவங்கள நாம ஒளிச்சாகணும். பணபலம், ஆள்பலம், செல்வாக்கு இத்தனை நிறைஞ்ச ஒரு மூர்க்கத்தனமான கூட்டத்தை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லாம் எதிர்நோக்கி இருக்கு. இந்த லட்சிய போராட்டத்துக்கு எதிர்ப்புகள் வரும், அதை தகர்த்தெறிவோம். ஓ மை காட், பி கேர்ஃபுல். எஸ் சார். உங்களை பாங்க நான் புறப்பட்டேன். நான் அதுக்காக வந்தேன். இந்த லெட்டர் கொஞ்சம் பாருங்க சார். எனக்கு இந்த மாதிரி லெட்டர் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் உடனே வந்தேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வெடிகுண்டு வைப்பான் சார். இதுல 9 மணியில போட்டிருக்கு. 9 அடிக்கு 5 நிமிஷம் இருக்கு. அதனால வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வெளியே வர சொல்லு. செல்லிலே உள்ள போய் எல்லாரும் வர சொல்லு. மணிகரா உள்ள போங்க. ஏண்டா, நான் உயிரோட இருக்கிறது பிடிக்கல. யோ சும்மா இல்லையா சார், கொஞ்சம் தள்ளி போய் நிப்போமா? வேண்டாம், இங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னமோ உங்களை தான் தெய்வம் மாதிரி நம்பி இங்க நிக்கிறேன். என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? மெட்ராஸ்ல குறுக்குப்பேட்டை, கொலகாரம்பேட்டை, சைதாப்பேட்டை அத்தனை ரவுடிகளையும் நான் பார்த்திருக்கேயா. எங்க சென்று ஜெயிலியா? லட்டிக்கு லட்டி முட்டியால் அடிப்பேன். நீங்க ஒண்ணு. ஏயா சிரிக்கிறீங்க? வாய் இருக்குது, சிரிக்கிறோம். அது தப்பா? தப்பு தப்பு தப்பு. சிரிக்க கூடாது, நாட்டுல சட்டம் போட்டிருக்காங்களா? சட்டத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க ஏயா கொலை பண்றீங்க? எங்க போய் கேளியா? சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஏட்டையா எங்க சினிமா ஷூட்டிங் பாத்துருக்காரு? எங்க அந்த புத்து? இங்கதான் இருக்க. கூண்டுக்குள்ள வந்து மாட்டீங்கயா? கூண்டுக்குள்ள இருக்கிறவங்கள விடுவிச்சுட்டு போக வந்தேன். ஏய், ஜிப்ல இருங்க, வாங்க. எஜமா இன்னும் வெடிக்கலையா? சுமாரா சார் சார் சார், முத்து இல்ல சார், முத்து எங்களை ஏமாத்திட்ட. டிமாண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இஷ்டிக்கிட்ட நம்ம ஜிப்ல போயிட்டான் சார். What nonsense. சார், 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 முத்து என் வீட்டுக்கு வெடிகுண்டு வச்சுட்டான். அந்த முத்தை நம்ம 2 பேரும் ஏமாத்திட்டோம். அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். ஆளுங்களை கொண்டு போறதுக்கு இப்படி ஒரு திட்டமா? முத்து, நீ எங்க போறேன்னு நான் பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் லெட்டர் படிச்சதும் மாமா வீட்டுக்கு ஓடியற. அந்த நேரத்துல மாமா பயந்துடுச்சு வீட்டுல இருந்து வெளியே ஓடியற. எல்லாரும் வெடிக்கும் வெடிக்கும்னு காத்துட்டு இருந்தப்போ அவர் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க ஆளுங்களை எல்லாம் தந்திரமா விடுவிச்சு போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டார். என்னடி இது கதை மாதிரி இருக்கு? என்ன இருந்தாலும் அவரோட துணிச்சல் யாருக்கும் வராது. யாருக்குடி? நம்ம மாமாதா. அதானே. அவரோட துணிச்சல் யாருக்கு வரும்? வெடிகுண்டு வச்சிருக்கேன்னு கடுதாசி போட்டா பயந்துருவாரா? அதானே. போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சி ஆளுங்களை விடுவிச்சு போலீஸ் ஜீப்ல கொண்டுட்டு போயிட்டானா? போலீஸ்காரங்களை ஏமாத்தலாம்,
ஆனா நம்ம மாமாவை ஏமாத்த முடியாது. ராசாத்தி, நான் பெத்த மகளே, உனக்கு புத்தி வந்துருச்சு. அது போதும் ஆத்தா, அது போதும். அடியே பெரிய ஆளுடி. சபாஷ், நல்லாவே இருக்கு. முத்து, எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை நீதான் நிறைவேற்றணும். பிரசிடென்ட், மணியகாரம், மைனர் அவங்கள சேர்ந்த கூட்டு அத்தனை தெரியும். ஒரே நாள்ல இந்த துப்பாக்கியால சுட்டு பொசுக்கிறேன். சொல்லு முத்து, இப்ப நான் புறப்படுறேன். இல்ல முத்து, மைனர் அடிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடு. எங்க அம்மா அப்பா சாகிறப்போ பூரணிக்கு வயசு 5 இருக்கும். பெத்தவங்க இல்லாத குறை தெரியாத அளவுக்கு அவளை நான் வளர்த்து வந்தேன். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ சந்தோஷமா வாழ்றது என் கண்ணால பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையோடு இருந்தேன். ஆனா இறக்கமே இல்லாத பாவி அவளை அழிச்சிட்டா. எப்பவும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களை சிரிக்க வைக்கிற என்ன நிரந்தரமா ஆள வச்சுட்டான். அந்த மைனர் பையனை நான் தான் கொல்லுவேன். அதுதான் நியாயம். இதுக்கு நீ எந்த மறுப்பு சொல்லக்கூடாது. நீ சொல்றது நியாயம்தான். கூட பிறந்த தங்கச்சியை பறி கொடுத்துட்டு நீ தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுது. அதே நேரத்துல உன்னோட ஆவேசத்தின் அர்த்தமும் எனக்கு புரியுது. இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க. அவங்களை அழிக்கிறதா நம்ம குறிக்கோள். இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல, இல்லையா? ஆமா. எப்படி நம்ம ஜனத்தை கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம தீ வச்சு கொடுத்துறாங்களோ நாமும் அதே மாதிரி செய்யணும். இதையெல்லாம் செய்யறது சட்டவிரோதமான செயல் தான். இருந்தாலும் இப்ப நாம இருக்கிற நிலைமையில நமக்கு பாதுகாப்புக்காக தான் இதை செய்யறோம். இதை யாரும் மறந்துடக்கூடாது. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்தது நீரோடை கரையில் இருந்தது காற்றே பறந்தது ஆடை காற்றே வாழ்க காதல் தேவன் நன்றி சொல்கிறேன் கண்ணன் மேலே இல்லைகள் உடை கொடு இல்லை ஒரு வழிவிடு நீயா அழைத்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்தது
ஆசை நதியினில் ஆழம் பார்க்கிற நாள் என்று கேள்வி என்ன கேள்வி என்ன என்ன எதில் வரை முறை தென்றல் தொடும் இருவரை நீயா அடித்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்தது சிலிர்க்கிறேன் வெந்நீராற்றில் குடிக்கிறேன் தவிக்கிறேன் என்னை நானே அணைக்கிறேன் சிரிக்கிறேன் தனிமையில் என்னை நீயா அடித்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்தது என்னம்மா அடிக்கிற? என்னடி இது? இன்னும் சின்ன குழந்தை நினைப்பா? நல்ல கட்டத்துல வீணா கெடுத்துட்டியம்மா. நல்ல கட்டமா? என்னடி சொல்ற? வந்துமா ஒரு கனா கண்டியா? வரு, இனிமே நீ என் பக்கத்துல படக்கூடாது. போய் மாடியில படு. எந்திரடி. மாடியில படுனா மடியில படுக்கிறிய? மாடிப்போ. என்னம்மா காலாகாலத்துல ஒருத்தருக்கு கட்டி வச்சாதான் நீ சரிப்பட்டு வருவேன். எந்திரடி, மாடிப்போ. சினுங்க பாடுங்க, சினுங்க போடி. வெள்ள இங்க வாட. என்னங்க எங்கடா பற்ற பழனி? எதுக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எங்க அவன்? அவர் இல்லாத வரைக்கும் இந்த பட்டைக்கு நான் தான் முதலாளி. அப்படியா? வெள்ள ஒரு ரகசியமான விஷயம் வெளியில யாருக்கும் சொல்லிவிடாத. டீச்சர் வச்சீங்க. என்னங்க கசாப்பு கடை வைக்க போறீங்களா? ஏய், என்ன பார்த்தா கசாப்பு கடை வைக்க போற மாதிரியா தெரியுது? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுகிட்டு இருந்தனா பட்டாணி விக்கிறவன்னு சொல்ல போல இருக்க. என்கிட்ட விளையாடணும், பல்ல தட்டிடுவேன், ஜாக்கிரதை. முத்து ஊருக்குள்ள வந்து உங்க கூட்டத்தை தட்டு தட்டுன்னு தட்டுறாரு. அதுக்கு பதிலடி கொடுக்க முடியல. குடுக்கறோம்டா, குடுக்கறோம். அதுக்குத்தான் அருவா, குத்திவிட்டி, பெரிய சைஸ்ல கடப்பார இதெல்லாம் செய்ய சொல்றோம். மம்முட்டியை 4-5 செய்யுங்க. அப்படியா? அவங்க நம்ம கூட மோத தயாராயிட்டாங்க. நாம எந்த நேரமும் விழிப்பா இருக்கணும். அவங்க அருவாள்ல இருந்து மம்பட்டி, துப்பாக்கி எல்லாமே தயாரா வச்சிருக்காங்க. எந்த நேரம் காட்டுக்குள்ள பூதுவாங்களோ, யார சுடுவாங்களோ, யார வெட்டுவாங்களோ, எனக்கு ஒரே கலக்கமா இருக்கு. ஏன் இப்படி பயந்து சாகுற? நீ பட்டாளத்துக்காரன், சுடுறதும் சாகுறதும் உனக்கு சாதாரணம். நான் துப்பாக்கி இப்பதான் தொட்டே பாக்குறேன். பயம் இருக்காதா? நீயே இப்படி பயந்தா இவங்களுக்கு எல்லாம் எப்படி தைரியம் வரும்? நான் பயப்படலப்பா. துப்பாக்கி கையில் இருக்குது, சுடக்கூடாதுங்கிற. கேட்டா பாதுகாப்புங்கிற. என்ன பண்றது? ஆமா, இப்பவும் சொல்றேன். அப்படி ஒரு மோதல் ஏற்பட்டா நான் சொன்னவங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படக்கூடாது. என்ன பட்டப்பள்ளி வேகமா வர்றான்? என்ன மிஸ் கணேசன் மைனூரோட ஆளுங்க கிட்ட சிக்கிட்டான். எதுக்கு அவனை அனுப்பிச்சேன்? சந்தைக்கு போய் சாமான வாங்கிட்டு ஜாக்கிரதையா வாடான்னு சொன்னேன். பாவி பையன் மாட்டிக்கிட்டான். அந்த மைனர் பையன் என்ன பாடுபடுத்துறானோ. முத்து எங்க? சொல்லு. முத்து எங்க? அதெல்லாம் அப்படியே அடிச்சுட்டாங்க. அவன் மூஞ்சில தண்ணிடுறா. உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? சீக்கிரம் கொண்டாடி. வரேன்டி.
சாப்பிடு சாப்பிடு. என்னங்க இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தான், சாப்பிடு. எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. தயங்காத தம்பி, சும்மா சாப்பிடு. தம்பி, நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னங்க? முத்துவே நான் பார்க்கணும், கூட்டிட்டு போறியா? அவர் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, கண்ணா சொல்லுடா. என்ன உன் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சுக்கப்பா. காரியாகனா கழுதைய கூட கால பிடிப்பீங்களா? எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுங்க. உனக்கு நிறைய லட்டு தரேன். ஏய் சொல்லுடா. நான் சர்வ ஜாக்கிரதையாத்தான் போனேன். இல்ல, பல தடவை சொல்லியிருக்கேன் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. கேட்டாதானே? யாரு செஞ்ச புண்ணியமோ இவன் தப்பிச்சுட்டான். மாட்டிருந்தா செமையா உதைச்சிருப்பாங்க, உடனே கூட்டிருப்பான். நீதான் இவங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லணும். ஏன்னா போலீஸ் நம்மளை பிடிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவரம் வாயில்தாயா சொல்ல முடியும்? வால் போஸ்ட் அடிச்சு நெத்திரியை ஓட்ட முடியும்? அதுவும் சரிதான். எதுக்குடா தனியா கூப்பிட்ட? சொல்றேன் வாங்க. என்னடா விஷயம் சொல்றானா? அதோ உங்களை பாக்கணும்னே நீங்க இருக்கிற இடத்த என்கிட்ட கேட்டேன், சொல்லவே மாட்டேன்னுட்டா. சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ஏன் வந்த? உங்களை பார்க்க எவ்வளவு ஆசையா நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம எங்க ஆட்களை தீ வச்சு கொடுத்தனா உன் மாமே. மனிதத்தன்மையே இல்லாத அந்த அரக்கர்களை அழிக்கிறதா என் முதல் வேலை. அது வரைக்கும் வேற எதுலயும் என் கவனம் செல்லாது. அப்படின்னா என்ன மறந்துரு முத்து. நடந்தத கனவா நினைச்சு என்ன மறந்துரு. நான் வரேன். யார சொல்லி என்ன பிரயோஜனம்? விவரம் தெரிஞ்சவங்க தப்பு செய்யலாம். என்ன கேளுங்க, பதில் நான் சொல்றேன். சரி, நேரடியாவே கேட்கிறேன். உனக்கு உன் காதல் தான் பெருசா போச்சு? நடந்ததை பார்த்தா அப்படிதான் தோணும். வடிவ நான் வர சொல்லல, அவளாவே வந்தா. என்ன மறந்துடுன்னு புத்தி சொல்லி அனுப்பி வச்சேன். என்ன நம்பு. மாறி, நிலைமையோட கடுமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு என்ன நம்பு. விவரம் தெரிஞ்சவன் நீ எது செஞ்சாலும் சரி, நடக்கிறது நடக்கட்டும். உன் புத்திசாலித்தனம் யாருக்கடி வரும்? வடிவ தோட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தா வழியில பார்த்தேன், கூட்டிக்கிட்டு வந்தேன். ஏண்டி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன், வந்து ஏண்டி முழுங்குற? தோட்டத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா, பார்த்துட்டு வந்துட்டா. நான் என்ன விவரம் தெரியாத பொண்ணா? இன்னைக்கு தான் புதுசா போறேனா? அதானே. ஏன் வடிவு, நீ தோட்டத்துக்கு போறதா இருந்தா கூட கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு தான் போவிய. நீ ரொம்ப மாறிட்ட. மாமா, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறீங்க. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதான் வாய் தொடுக்கு ஜாஸ்தியா போகுது. வயசுக்கு வந்த பொண்ணு வரம்ப மீறினா கடைசியில வருத்தப்பட வேண்டி வரும். எதுக்கு நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்க. முத்து, பள்ளிக்கூடத்துக்கு போலியா? வாங்க. ஏன் போல? அப்பா நேத்து வயக்காட்டுக்கு போனாங்க, இன்னும் வரல. வயிறு பசிக்குது. அப்படியா? இரு, இந்த சாப்பிடு. வேண்டாம். ஏன்? காசு இல்லையே. நீ காசு கொடுக்க வேண்டாம், சாப்பிடு. காசு இல்லைன்னு தயங்க வேண்டாம். உனக்கு எப்பப்ப பசிக்குதோ அப்பெல்லாம் வந்து சாப்பிடு. அம்மா, தண்ணி. நான் தான் முத்து வந்திருக்கேன். உங்க முத்து தான் வந்திருக்கேன்.
போங்க நீங்க போங்க. ஏண்டா மடையா சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கதை உடனே முத்த இங்க இல்ல. சரி, நீ இந்த நேரத்துல என்ன இங்க பண்ற? பாட்டிக்கு ரொம்ப உடம்பு தெரியல, பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிற. கிளவே இருப்பானா? அக்க பெருசு அடிப்பா சேர்த்த என்ன நடந்தது? முத்து போய் அடிச்சு போட்டு போயிட்டான். என்ன அதிகாரமா இருக்கு? வாங்க வாங்க. என்ன முத்து போய் அந்த பக்கம் வந்தானா? இல்லையே, இந்த பக்கம் வந்தானா? இல்லையே, இந்த பக்கம் வரல, அந்த பக்கம் வரல. அப்ப இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். சரி பாருங்க. மனிதத்தன்மை இல்லாத அந்த அரக்கர்களை அழிக்கிறதா என் முதல் வேலை. அது வரைக்கும் வேற எதுலயும் என் கவனம் செல்லாது. அப்படின்னா என்ன மறந்துரு முத்து. நடந்தத கனவா நினைச்சு என்ன மறந்துரு. நான் வரேன். நில்லுங்க, இப்ப போவாதீங்க, வாங்க. இல்ல, நான் போறேன். பாத்தீங்களா, இப்ப நீங்க போறது ஆபத்து. வாங்க. என்னடா தம்பி இந்த நேரத்துல வந்திருக்க? முத்து போய் தப்பிச்சு நம்ம ஊருக்குள்ள வந்துட்டான். ஐயோ, அப்படியா? நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு எங்கேயா தப்பிச்சுட்டான். எவ்வளவு நெஞ்சாயத்தில் விழுந்தா இந்த ஊருக்குள்ள வரணும். நீ ஜாக்கிரதை இருக்கணும்ன்றதுக்காக சொல்லிட்டு போக வந்தேன். இங்க வர அவனுக்கு என்ன பைத்தியமா? நான் வரேன். ஆமா, வடிவுங்க மேல மாடியில படுத்திருக்கா? மாடியிலையா? சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவ. நம்ம தான் எச்சரிக்கப்பட்டு போனோம். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாப்பா. மேல காத்து வரலன்னு கதவு திறந்து போட்டு படுத்திருந்தான்னா? ஐயோ, பாத்தியா, கதவு திறந்து போட்டு பார்த்துட்டு இருக்கா. வீட்லயும் ஆளை காணோம். படிவ உள்ள என்ன பண்ற? குளிச்சுக்கிட்டு இருக்கேன். குளிக்கிறாளா? இந்த நேரத்துல என்னடி குளியல? இன்னைக்கு என்ன தேதி? ஆமா, மறந்தே போயிட்டேன். வடிவு குளிக்கிறாடா? வடிவு மாசம் மாசம் குளிக்கிறாளா? ஆமாடா. அப்போ ஒண்ணும் பயம் இல்ல, எல்லா கதையும் திறந்து போட்டுக்கேன். மறுபடியும் குளிச்சுட்டு கதவை தர போட்டு சீக்கிரமா படுத்து. வரட்டா? பாட்டு வழி வாடா. பொழுது விடிய போகுது. அப்படியா? இப்ப நீ புறப்படுறதுதான் நல்லது. அப்ப நான் வரட்டுமா? தெரியாதுங்க.
தெரியாதுங்க. ஒரு மினி நினைக்கிறேன். நீ மட்டும் ஐடியா கொடுக்கலன்னா இந்த பையன் வந்து மாட்டிருப்பானா? எனக்கு தெரியும், சின்ன பயலுக்கு இறஞ்ச கொடுத்தா இவன் தானா வருவான்னு. கூப்பிட்டியா? அதான் அப்பவே சொல்லி அனுப்பிச்சாச்சுங்க. பாப்பலாம். ம், மேபி எல்லாம் போட்டு ஓட்டே 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 மேஸ்திரி என்ன அப்படி பாக்குற? இல்ல இல்ல கேள்விப்பட்டுக்கிறேன், இப்பதான் பாக்குறேன். இன்னைக்கு நமக்கு வெற்றி விழா. ஓசில கிடைக்குதுன்னு அளவுக்கு மீறி குடிச்சிடாதீங்க. வீட்டுக்கு அப்புறம் அள்ளிக்கிட்டு தான் போகணும். பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொண்டாடலாம். இந்த சேர்ஸ் சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல. வணக்கம். இன்ஸ்பெக்டர் சார், பையில கட்டி போட்டு வச்சிருக்கோம். நீங்க தைரியமா விலங்கு போட்டு கொண்டு போங்க. எங்க அவன்? கதவை திறடா. உள்ளதான் இருக்கான். எங்க இங்க இங்க இருந்தானே. ஐயோ போயிட்டாரு. போயிட்டான். எப்படி தப்பிச்சு போயிருப்பான்? அதானே எனக்கும் புரியல. உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்பவாவது புரியுதா? சார், நம்மளையெல்லாம் ஏமாளின்னு சொன்னாங்க. யார் கோமாளி? நான் ஏமாளி. ஓட்டோயா தப்பிச்சுக்கிட்டு கூட்டா. நாங்க வரோம். பய அவருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் நான் என்ன செஞ்ச தெரியுமா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப துணிச்சல் தாண்டி. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்ததும் கதவை திறந்து பாத்துருக்காங்க. அங்க அவர் இருந்தா தானே. இது சாதாரண ஏமாற்றம் இல்ல, பயங்கர ஏமாற்றம். அப்படியா? திடீர்னு சொன்னா எப்படி? ஏற்பாடெல்லாம் பண்ண வேணாமா? இது எப்பவோ செஞ்ச முடிவு.
மாசம் பிறந்தா அவளுக்கு வயசு 18, ரெட்டிப்பு வருஷம். இதை விட்டா இன்னொரு வருஷம் காத்திருக்கணுமே, அதான்ப்பா சொல்றேன். நீ காரணம் இல்லாம சொல்ல மாட்டியே. என்னடா சொன்ன? ரெட்டிப்பு வருஷம். ஆமா, கல்யாணத்தை இந்த மாசம் முடிச்சிட வேண்டியதுதான். பச்சை கிளி பறந்து உயரக்கூடாது பாருங்க. பச்சை கிளி எவன்டாவ? நான் தாங்க. பாடாங்க. என்னமோ சொன்னியே, என்ன? கிளி மாதிரி வளர்த்துட்டீங்க, பாதுகாக்கணும்னு சொன்னேன். வாசல்ல இருக்க வேண்டியவனை வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கீல்ல, அதான் வாய் நீளுது. பாவம், அவன் விவரம் தெரியாதவன். என்ன செஞ்சில உனக்கு தெரியும் விவரம்? தெரியாதுங்க. பாத்தியா? இவனா? இவன் சாதாரண ஆள் இல்ல, கல்லூரி மங்க. டேய், தேவைப்படும் போது உன்னை கூப்பிடுறேன். இது உள்நாட்டு சமாச்சாரம், நீ போ. ஆமா, இதுக்கு வடிவு சம்மதிக்கணுமே. எந்த பொண்ணுக்கும் முரட்டுத்தனத்தை பார்த்தா முதல்ல பயமாத்தான் இருக்கும். நாள் ஆக ஆக எல்லாம் சரியா போயிடும். என்ன புரியுதா தம்பி? ரொம்ப நல்லாவே புரியுது. என்ன, எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணமா? ஆமா, நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னைக்கே செஞ்ச முடிவுதான் அது. எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு காலம் பூரா என்ன நிம்மதி இல்லாம வாழணுமா? ஏண்டி, என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? இந்த வட்டாரத்திலேயே அவன் தான் பெரிய ஆளு. இந்த ஊர்ல என்ன வம்பு தும்பு நடந்தாலும் அவன் தான் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைப்பான். நடக்கிற வம்பு தும்புக்கெல்லாம் உன் தம்பி தான் காரணம். இந்த லட்சணத்துல பஞ்சாயத்து வேற. உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? நீ பிறக்கிற வரைக்கும் உங்க அப்பா முகத்தை நான் பார்த்ததே இல்ல. எங்க அம்மா சொன்னா கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டிட்டேன். நாங்கெல்லாம் பிழைக்கலையா, புள்ள குட்டியை பெத்துக்கலையா? நீ வேணும்னா கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டி இருக்கலாம், அது என்னால முடியாது. முடிவா சொல்றேன், நீ அவனை மறந்துரு. சொல்லுடி. அவரை மறக்க என்னால முடியாது. மயிலே மயிலேனா இறகு போடாது, அதை பிச்சை எடுத்தா தான் சரிப்பட்டு வரும். அடியே, நீ ஏன் அடங்க மாட்ட? நான் உன்னை அடக்கி காமிக்கிறேன். பாடி. அம்மா பேசாத. என்னம்மா பாகுல கொல்றேன் பேசுறேன். பாடிடமா. அம்மா வரேன். அம்மா கத்தாதடி. அம்மா வரல. என்ன? ஏமா என்ன இப்படி சித்திரவதை செய்யற? பெத்த பொண்ணு எந்த தாயும் சித்திரவதை பண்ண மாட்டா. பின்ன ஏமா என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்க? உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக தான். என்ன பெத்த அம்மா தானே நீ? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்ப கதவை திறந்து விடு. கதவை திறந்து விடுறதா? முடியாது முடியாது முடியாது. நீ மனசை மாத்திக்க, நான் கதவை திறந்து விடுறேன். அத்தை பாடி. அம்மா வா. ஏண்டி, நீயாச்சும் இவளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? ஏண்டி, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? சுத்த அறிவு கட்ட ஜென்மமா இருக்கியே. திட்டு, நல்லா திட்டு. ஆமா, உன் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஓஹோ நானா? அத்தை என்ன? குடிக்க கொஞ்சம் தண்ணி. தண்ணி தானே? சமயக்கட்டுக்கு போ, சம்பளம் எடு, மொண்டு குடி, வா போடி. ஏண்டி உன் புத்தி இப்படி எல்லாம் போகுது? என்னடி என்ன? அராமனை கால வெட்டிடுச்சு. கால வெட்டிட்டியா? ஐயோ, நான் என்ன பண்ணல? ஏண்டி இப்படி எல்லாம் பண்ண சொல்றீங்க? பாருடா. வாங்கத்தான் சீக்கிரம். அப்பா. அடி ஏண்டி கால வெட்டாத? உள்ளே கிடந்து கட்டுங்க. உள்ளே கிடந்து கட்டவா? ஆமா. அடி அங்க கால வெட்டல. வாடி. ஐயோ. அத்தை நாம போயிட்டு வரோம். அம்மா உடம்ப பாத்துக்க. ஐயோ, என்ன ஏமாத்திட்டு போறல்ல? பத்ரண்டி பாத்து போ, சீக்கிரமா போடி. தம்பி, என்ன ஏமாத்திட்டு ஓடிட்டாடா? நான் ஒருத்தன் இருக்கின்றதை மறந்துட்டே விட்டுவனா? என்ன செய்யறது? தலைக்கு மேல வெள்ளம் வந்துருச்சு. அது தண்ணிக்குள்ள இறங்கறதுக்கு முன்னாலே தடுத்து நிறுத்தணும். ஆரம்பத்துல இருந்தே பெத்த பொண்ணாச்சன் மறைச்சு மறைச்சு வச்ச. இப்ப என்ன ஆச்சு? நீங்க யாரு என்ன தடுக்கிறதுக்கு? நீங்க என்ன திமிரா பேசுற பத்தியா? அடியே, அவனை பார்த்தா யாருன்னு கேக்குறேன்? அடியே, அவன் உன் மாமன்டி, உன் மாமன். நீ இந்த ஊர்ல ஒரு பையல காதலிச்சேன்னு தெரிஞ்ச உன்னை ஏன் தெரியுமா நான் சுத்தி சுத்தி வந்தேன்? நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான். நீங்க அத்தனை பேரை என்ன என்னதான் தடுத்தாலும் என்ன அவர்கிட்ட இருந்து மட்டும் பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாதா? நீ அந்த முடிவுக்கு வந்துட்டல, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அக்கா, விடிஞ்சா முருகன் கோயில்ல கல்யாணம். சீக்கிரம் மந்திரிக்க சொல்லுங்க சாமி. கட்டிமா கட்டிமா. யாராவது அசைஞ்சீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. மைனர ஜாக்கிரதை. துப்பாக்கி கையில வச்சிருக்கான்.
அவங்க எல்லாம் எங்கடா? ஏதோ முக்கியமான வேலைன்னு திடீர்னு போயிட்டாங்க. அது என்ன முக்கியமான வேலை? வரட்டும், கேட்டு சொல்றேன். ஏன் எனக்கு கேட்க தெரியாதா? பாய் இல்லையா? அதோ வராங்கண்ணே. இப்ப இது நமக்கு தேவையா? அது வந்து நித்த இந்த காட்டுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உனக்கு உன் காதல் தான் பெருசா போச்சு. எதுக்காக நம்ம இங்க இருக்கோம்? மைனரோட கூட்டத்தை கூண்டோட அழிக்கணும். அதான் நம்ம லட்சியம். அத நான் எப்பவும் மறக்கல. தெரிஞ்சுமா இப்படி செஞ்ச? இல்ல, வடிவ கடத்திட்டு வந்தா அந்த கூட்டம் நம்மளை தேடி வரும். நம்ம லட்சியம் சுலபமா நிறைவேறும். அப்படியா? நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். வடிவு, வடிவு, ஏன் அழற? என் மேல உங்களுக்கு பிரியம் இல்லையா? அவங்கள பழி வாங்கத்தான் என்ன இங்க கொண்டு வந்தீங்களா? அவங்கள பழி வாங்கணும். அதே நேரத்துல உன்னையும் என்னால மறக்கவே முடியாது. ஆமா, நம்மளை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறதுக்கு அப்புறமும் நாம உயிரோட இருக்கணுமா? டேய், இந்த அவமானம் உன்னோட முடியாது. பரம்பரை பரம்பரையா அது இருக்கும். அதுவும் கோழி குஞ்ச தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிட்டானே. அந்த பயலுகளை சுட்டு பொசுக்காம விட மாட்டேன். டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஜாக்கிரதையா இருங்க. இந்த பயலுக்கு இந்த ஏரியாக்குள்ளதான் எங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இவனை இப்படி எல்லாம் கொல்லக்கூடாது. என்ன ஒண்ணு செஞ்சிடாத.
போலீஸ் நம்மள சூழ்ந்துருச்சு. இப்ப நினைச்சாலும் என்னால தப்பிக்க முடியும். ஆனா என்னோட இருந்தவங்க சிலர் இறந்துட்டாங்க, மத்தவங்க கைதி ஆயிட்டாங்க. நான் மட்டும் தப்பிக்கிறது முறையில்ல. என்னோட லட்சியம் நிறைவேறிடுச்சு. சரணடைறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். காதலும் கடமையும் மனுஷனுக்கு 2 கண்கள்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2யுமே நிறைவேற்றிட்டேன். இந்த கிராமத்துக்கு விடுதலையை தர வந்தவனுக்கு நாம் வெகுமதியாய் அளித்தது விலங்குகளைத்தானே. எல்லோரும் தன் வீட்டுக்கு மட்டுமே விளக்கேற்ற துடிக்கையில் இவன் நாட்டுக்காக திசைகளில் தீபமானவன். இந்த சேரி குயிலுக்கு சிறையா, சூரிய தோகைக்கு திரையா? இவளதையும் இசைக்கும் இளமையின் கீதத்தை கேட்க இந்த வனவாசத்திற்கு பிறகு நிச்சயமாக வருவான் முத்து. தங்கச் சிறகுகளில் தாங்கிச் செல்வான். மண்ணின் முழு சொர்க்கமும் பொதுவாக்கப்படும் வரை வர்க்க போராட்ட அலையோசை ஒலித்துக் கொண்டு